ओम भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सगन ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरधौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत्वृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमत् रत्नाकारो श्रीमत् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रिय अस्तु नः। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादिपाश्चात्य देशतारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் பிரபுபாதர்க்கே. சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராமநவமி நடந்தது. அதை முன்னிட்டு நாம போன வாரம் ராமாயணத்தில் பக்தர்கள்னு தலைப்புல பேசணும். இன்னைக்கு ராமாயணத்துல இருக்கக்கூடிய பெண் பக்தர்களை பற்றி பார்க்கலாம். பெண் பக்தர்கள்ல முதல்ல நிக்கிறது சீதை தான். சீதைய பத்தி பேசுறதுக்கே ஒரு வகுப்பு வேணும். அதனால சீதா மாதாவை பற்றி நாம் வேறொரு நாள் பேசலாம். மற்ற பக்தர்களை பற்றி இன்னைக்கு பேசலாம். ராமருடைய தாயாக வந்த கௌசல்யை, அவங்கள பத்தி பார்க்கலாம். தசரதனுடைய பக்தி வாத்சல்ய ரசம் போன வாரம் பார்த்தோம். அது போல கௌசல்யாவும் சாதாரணமானவங்க கிடையாது. ராமருடைய தாய். ராமர் 3 அன்னைகளையும் சரியாதான் பார்த்தார், நல்லா பார்த்தார். ஆனா கௌசல்யா பிரத்யேகமான சிறப்பு வாய்ந்த பெண். ராமர் எப்பொழுது நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரோ அப்பவே கௌசல்யாவும் உடனடியா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. தாயை காட்டுக்கு கொண்டு போறதெல்லாம் சரியாகாது. இந்த இடத்துல ராமர் தன்னுடைய தாயாகிய கௌசல்யாக்கு ஸ்திரீ தர்மம் போதிக்கிறார். உனக்கு முக்கியமான தர்மம் உன் கணவனை பார்த்துக்கிறது தான். பெண்களுக்கு முக்கியமான தர்மம் ஸ்திரீ தர்மம்ன்றது முதல் கடமை கணவனுக்கு தான். அப்போ உன்னுடைய கணவன் இங்கு நான் இல்லாம பிரிஞ்சு அவர் கஷ்டப்படுவார். அதனால நீங்க அவரை கவனித்துக் கொள்வதுதான் உங்களுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்றார். அதன்படி கௌசல்யாவும் தசரதனை மிகவும் நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். இது அவங்க முதல்ல பட்டத்து ராணி அவங்க. ஆனால் ராமர் மீது அலாதி பிரியம் வைத்தவர்கள் அவங்களும். இப்ப தசரதர் உயிரை விட்டுட்டார், இவங்களால உயிரை விட முடியல. ஏன்னா அதுவும் கடவுள் கிருஷ்ணருடைய கட்டளை.
தசரதர் உயிரை விட்டுட்டு அது துன்பத்தை தாங்கினார். இவங்களால உயிரோட இருந்து கொண்டு துன்பத்தை தாங்கிறதும் ஒரு பெரிய துன்பம். உயிரும் போல, ஆனா துன்பமும் போகல. பகவானை குழந்தையாக பெற்ற தாய் பிரிவு துயர்ல எப்படி யசோதை கஷ்டப்பட்டாலோ, இவ்வளவு வளர்த்துட்டு, இவ்வளவு குழந்தைய நன்றாக வளர்த்துட்டு, அந்த குழந்தை தனதில்லை அப்படின்னும் போது யசோதையினுடைய நிலைமையை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். பேசுவதற்கு அந்த அம்மாக்கு வாயில வார்த்தையே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா யசோதை. அதே போல இங்க ராஜாவாகலன்னா பரவாயில்ல, மன்னனாகலன்னா பரவாயில்ல, என் குழந்தை என்னோடு இருக்கட்டுமே, என் மகன் என்னோடு இருக்கட்டுமேன்னு துடிச்சா. கண்டிப்பாக ராஜ்யத்தை விட்டு கொடுக்கறதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்க ராஜபோகத்துல சுகமாக வளர்ந்த, பட்டு போல வளர்ந்த என்னுடைய மகன் காடுகள்ல போய் பல விதமான தவங்களை செய்ய வேண்டுமா அப்படின்னு கதறி அழுதாங்க. ராமரை அழித்து மீண்டும் அயோத்திக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பரதன் சென்றானோ அப்போ கௌசல்யம் போகிறா. எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க, வந்துருங்க. ஆனால் ராமர் மிகவும் சத்தியவிரதன் இல்லையா, சொன்ன சொல்லை மீறாதவர். அதனால மறுக்கிறார். அந்த துன்பத்தை தாங்கி மற்ற குடும்ப உறுப்பினரோட அவங்க 14 ஆண்டு காலம் தவம் இருந்தாள். மகன் திரும்பி வரணும், மருமகள் திரும்பி வரணும்ன்ற தவம் இருந்தாள் கௌசல்யை. இவ்வாறாக அவங்க ஒரு நல்ல தாய், நல்ல மனைவி, ரெண்டுமே அவங்க நல்லா பண்ணாங்க. நல்ல பக்தை கௌசல்யா. அடுத்து நம்ம பார்க்க போறது சுமித்ரை. சுமித்ரை இது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்தி செய்யணும்னா முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானை திருப்திப்படுத்தணும்னா, எளிதில திருப்திப்படுத்தணும்னா ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்னா, பக்தர்களை திருப்திப்படுத்தினா, பக்தருக்கு சேவை செய்தால் பகவான் தன் நேரடியா சேவை வாங்குறத விட பக்தனுக்கு, ஒரு பக்தன் சேவை செய்யறான்னா அவன் தான் பகவானுக்கு பிரியமானவனாக மாறுவான். இதுதான் ரகசியம். நிறைய பக்தர்களுக்கு இது தெரியாது. அவங்க நினைப்பாங்க, நான் கிருஷ்ணருக்கு போய் கோயில்ல ஹெட் பூஜாரி ஆகி பூஜை பண்றதுதான் கிரேட் அப்படின்னு நிறைய பக்தர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. கோயில்ல போயிட்டு கிருஷ்ணருக்கு எதாவது நானே செய்யறது, நேரடியா செய்யும் போது நிறைய அபராதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுலயும் விக்கிரக ஆராதனையில நேரடி தொண்டை விட பக்தனுக்கு பக்தனாக இருக்கிறதுல நமக்கு ஒண்ணு அபராதம் வராது. இன்னொன்னு, கிருஷ்ணர் நம்ம நேரடியா போறதை விட சிபாரசோட போறதை விரும்புறார். ஏதாவது ஒரு பக்தரை நீங்க திருப்திப்படுத்திட்டீங்க, ஒரு தூய பக்தரை என்னும் போது அந்த தூய பக்தர் கிருஷ்ணரிடம் நமக்காக சிபாரிசு போவார். இதுதான் ரகசியம். பக்தியினுடைய ரகசியமே வைஷ்ணவ சேவைதான். ஸ்ரீ சம்பிரதாயத்துல 2 முக்கியமான கொள்கைகள். ஒன்று வைஷ்ணவ சேவை, இன்னொன்று தாஸ்ய பக்தி. அந்த வைஷ்ணவ சேவை அப்படின்றத யாரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயம். இப்போ இங்க சுமித்ரை செய்த பாக்கியம் என்னன்னா, 2 குழந்தை பெத்தா. ஒரு குழந்தை பகவானுக்கு சேவை பண்ணுது, இன்னொரு குழந்தை பகவானுடைய பக்தனுக்கு சேவை பண்ணுது. பரதன் சத்ருகன் இல்ல, லக்ஷ்மணன் சத்ருகன்னு 2 குழந்தை பெத்தா. லக்ஷ்மணன் எப்பொழுதும் ராமரை விட்டு பிரியாமல் இருப்பவன். அதனால ஒரு குழந்தை ராமருக்கும் ஒரு குழந்தை பரதனுக்கும் கொடுத்துட்டா. இதுல நிறைய பேர் சொல்றாங்க 3 ராணிகள்ல பெஸ்ட் ராணி, சிறந்த ராணி யாருன்னா சுமித்திரை தான். ஏன்னா ரெண்டு சேவையும் செய்யறதுக்கு 2 மகன்களை பெற்றெடுத்தாள். அதனால அவதான் சிறப்பானவள், சிறந்த ராணி, சிறந்த பக்தை அப்படின்ட்டு.
சுமித்திரையினுடைய சிறப்பு என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப யாராவது தன் மகனை காட்டுக்கு அனுப்புவாங்களான்னா அனுப்ப மாட்டாங்க. எப்பொழுது ராமர் காட்டுக்கு போறாருன்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணனை பாக்குறா. ரெடியா? ஒரு குறையும் வராமல் ராமரையும் சீத்தையையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம் தாய்க்கும் இருந்தது, மகனுக்கும் இருந்தது. பாருங்க எவ்வளவு ஒற்றுமை. வேற தாயா இருந்தா விடுவாங்களா? அவன் போனா போட்டான், விடுங்க காட்டுக்கு. நீ ஏன்பா போற? நீ இருப்பா. இந்த பரதன் இல்ல, அந்த மாதிரி நீயும் இரு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் சுமித்திரை அப்படி இல்ல. நீ ராமருக்கு சரியாக சேவை செய்ய வேண்டும், சீதையை நன்கு பாதுகாக்க வேண்டும், எப்பொழுதும் தூங்காமல் இருக்க வேண்டும்னு வேற. தூங்கவே இல்லை, 14 வருடங்கள் தூங்காமல் இருந்தான். என்னுடைய குழந்தை 14 வருடம் தூங்கலன்னா எந்த தாயாவது ஒத்துப்பாளா? ஆனால் அது பகவானுடைய கைங்கரியத்துக்காக, பகவானுடைய சேவைக்காக அப்படின்னும் போது சுமித்திரை தாராளமாக கொடுத்தாள். குழந்தைய தாராளமா போய் செய். ஆகையினால இந்த 3 ராணிகள்ல சிறப்பு வாய்ந்தவள் சுமித்திரைன்னு சொல்றாங்க சில பேர். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போறது, ராமர் விஸ்வாமித்திரருக்கு சேவையெல்லாம் செஞ்சார். என்ன சேவை செய்தார்னா, தாட்டகையை கொன்றார், சுபாகுவை கொன்றார், மாரிச்சியை தப்பிக்க விட்டுட்டார். இதனால விஸ்வாமித்திரர் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விவாகம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்கள மித்திலைக்கு கொண்டு செல்றார். மித்திலைக்கு கொண்டு செல்லும் வழியில கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போறார். இது இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். சில இடங்கள்ல பொருளுரை, பெரிய பெரிய பக்தர்கள்லாம் பொருளுரை எழுதுவாங்க இல்லையா ராமாயணத்துக்கு. அந்த மாதிரி ராமாயணத்துக்கு பொருளுரை எழுதும் போது அவங்க சொல்றாங்க, ராமர் காட்டுக்கு போனதுல பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால கைகேயிக்கு கைகேயி கெட்டவள்னு தான் தெரியுது வெளியோ. ஆனா அவங்க செஞ்ச காரியம் பல நல்ல காரியத்துக்கு உதவியது. ஏன்னா ராமர் காட்டுக்கு போனாதான் பல அசுரர்கள் கொல்லப்பட வேண்டும். பல பக்தர்கள், தண்டகாரண்ய முனிவர்கள், சித்திரக்கூட்டுல இருக்கிற முனிவர்கள், பரத்வாஜ ஆசிரமம், அப்படி ஆசிரமமாக இவர்கள் சென்றார்கள். அந்த பக்தர்களுக்கெல்லாம் பகவானுடைய அனுக்கிரகம் கிடைச்சது. முக்கியமாக 2 பக்தர்கள், அது யாருன்னா 2 பெண் பக்தர்கள் ராமருக்காக காலங்காலமாக காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள். அதனால ராமர் காட்டுக்கு போயே ஆகணும். யாருன்னு பாத்தீங்கன்னா அகலிகை. நமக்கு வெளிப்படையா தெரியும், பார்க்கும்போது நம்ம நினைச்சோம் அகலிகை என்பவள் தவறு செய்து விட்டால் அதனால தண்டனை சாபம் கிடைச்சது. அந்த சாபத்தினால கல்லாகி போனாள். அந்த கல்லாகி போனாள்ன்றது வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. என்ன நடந்தது அப்படின்ற கதையை நம்ம பார்ப்போம். கௌதம முனிவருக்கு மிக மிக அழகான ஒரு மனைவி இருந்தாள். அவள் பெயர் தான் அகலிகை. இந்த அகலிகை மேல ஒரு கண்ணு இந்திரனுக்கு. அப்போ ஒரு நாள் விடிய முன்னாடியே சேவல் மாதிரி கூவினான் இந்திரன். அப்ப கௌதம முனிவர் விடிஞ்சிடுச்சு போல்றதுக்கு குளிக்க போலான்னு அவர் கிளம்பிட்டார். ஆற்றுக்கு போயிட்டார். அவர் போன நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்திரன் கௌதம முனிவருடைய வேஷத்துல வந்தான். இந்திரனா வரல. அப்ப அந்த வால்மீகி ராமாயணத்துல வர்ணனை வருது. இப்ப சில பேர் கேள்வி கேட்பாங்க, கற்புடைய பெண்ணாக இருந்தால் வந்தது வேறொரு ஆணுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, பொதுவா அந்த அம்மாக்கு அகலிகைக்கு வந்திருக்கிறது தன்னுடைய கணவன் இல்லைன்னு தெரியும். தன்னுடைய கணவன் வேடத்துல இந்திரன் வந்திருக்கிறான்றதும் தெரியுமா. ஆனால் அவர்கள் அங்கு தவறு செய்தார்கள். இத கௌதம முனிவர் கண்டுபிடிப்பார். ஏன்னா அவரால் முடியாது என்ன இருக்கு. அப்ப கௌதம முனிவர் உடனடியாக 2 பேருக்குமே சாபம் இடுகிறார். இந்திரனை ஆண்மையை இழக்கும் ஒரு சாபமும்,
சில இடங்கள்ல அவருக்கு உடம்பு முழுக்க பெண் உறுப்பாக மாறட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா அதுக்கப்புறம் அது கண்ணாக மாறிடும். இப்படியாக ஏதோ ஒரு சாபம் பெற்றான் இந்திரன். ஆனால் அதற்கு வந்து சாப விமோச்சனத்துக்காக அவன் தவம் செய்கிறான். இந்திரனை விட்டுறலாம் நம்ம. நமக்கு இங்க முக்கியம் அகலிகை. அகலிகை என்ன சாபம்னா கல்லாகி போட்டோம் அப்படின்ற சாபம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படிதான் கேட்டு இருக்கோம். கல்லாகி போன பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண் மீது அப்படின்னு கூட பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல மக்கள். இங்க அவங்க வந்து கல்லாகல, சாதாரண கண்களுக்கு தெரியாமல் போனார்கள். அப்படித்தான் சாபம். யாரும் உன்னை பார்க்க முடியாது, போ, இங்கே கடை ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்றார். ஆனா தன் மனைவியின் மீது அவருக்கு அன்பு உண்டு. அவர் ஒரு விஷயத்த பல முனிவர்களுக்கு ராமர் பிற்காலத்துல வரப்போறாருன்னு தெரியும். அந்த தெரிந்தவர்கள்ல அவரும் ஒருத்தர், கௌதம முனிவரும் ஒருத்தர். அவர் சொல்றார், பின்னாடி வரப்போறார், ராமர் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து பார்ப்பார் அப்படின்றார். அதுதான் அவளுக்கு கிடைச்ச சாபத்திலையும் சாப விமோச்சனம். ராமர் எப்ப வராருன்னு தான் தெரியாது. ஆனால் அந்நாள்ல இருந்து அகலிகை காற்றை மட்டும் குடித்து கொண்டு, அது தவந்தானே, காற்றை மட்டும் குடித்து கொண்டு மற்ற மனிதர்கள் கண்களுக்கு அவள் தெரிய மாட்டாள். எவ்வளவு அழுது இருக்கணும். அவ பிராயச்சித்தம் பண்ணா. அத்தனை வருடங்களும் அத்தனை யுகங்களும் அவள் ராமநாமத்தை ஜெபித்தாளாம். அதனால ராமநாமத்தை ஜெபிச்ச உடனே அவ பண்ண பாவம் எல்லாம் விலகி போய்விட்டது. அதான் அங்க நடந்தது. அதனாலதான் பஞ்ச கன்னிகைகள்ல அகலிகையும் ஒண்ணு. எல்லாரும் அந்த இன்டர்நெட்ல எல்லாம் கேள்வியா கேட்பாங்க. அப்படி எப்படி இது தவறு செஞ்சுட்டா அகலிகை எப்படி அவளுக்கு வந்து இந்த ராமர் வந்து கிடைச்சது, எப்படி என்ன ஏதுன்ட்டு. அதுக்கு காரணம் வந்து வால்மீகி ராமாயணத்துல விளக்குறாங்க. அவர் ராமநாமத்தை சொல்கிறாள். அது வந்து அது மிகப்பெரிய விஷயம். அத்தனை வருடங்களாக தவம் செய்கிறாள், ராமநாமத்தை சொல்றார். ராமநாமத்தை சொன்ன உடனே அவள் புனிதம் அடைகிறாள். இப்போ ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 யுகங்களா 1000 வருடங்களான்னு எனக்கு தெரியல. அத்தனை வருடங்களாக மிகப்பெரிய தவம் இருக்கிறாள். தன்னுடைய தவறை உணர்ந்து பகவான் நமக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவம் இருக்கிறா. அந்த தவம் இருந்தவனுடைய பலனாக பகவான நேர்ல பாக்குறா. பகவானுக்கு அவ தெரிவா, மற்றவர்களுக்கு தான் தெரிய மாட்டா. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய சந்திப்பு ராமாயணத்துல நடக்க போகுதுன்ட்டு. இப்ப விஸ்வாமித்திரர் இந்த ஒரு காரியத்துக்காகவும் ராமரை அந்த பக்கமா கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்காக கொண்டு போறாரு. அங்க கொண்டு போகும்போது அகலிகையினுடைய சாபம் முடிந்து விடுகிறது. ஆனா இங்க அகலிகை ஒரு பெரிய பக்தை. அதனால ராமர் விழுந்து வணங்குறார், தாயா நினைக்கிறார். ராமர் வந்து மரியாதை புருஷோத்தம். எல்லா பக்தர்களுக்கும் மரியாதை கொடுப்பார். இவங்க இவ்வளவு வருஷமா இருந்து புனிதம் அடைந்து விட்டார்கள். அதனால தாயா நினைச்சு ராமர் லக்ஷ்மணர் இருவரும் விழுந்து வணங்குகிறார்கள். மாத்ரோ தேவோ பவ, தாயா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அப்ப ராமர் அவளுக்கு வந்து தாயினுடைய பதவியை கொடுக்கிறார். இங்கு கௌதம முனிவர் அவ்வளவு நாளா இமயமலைக்கு போய் தவம் பண்றார். தவம் பண்ணிட்டு ராமர் வரப்போறாருன்னு, இந்த ராமர் வரப்போறாருன்னு தெரிந்த பல முனிவர்கள்ல கௌதம முனிவரும் ஒருத்தர்னு சொன்ன சனத்குமாரர்கள், நிஷ்கரான ஒரு முனிவர், அனர்கா அப்படின்னு ஒரு மன்னன், நிறைய பேருக்கு தெரியும் இவர் வரப்போறாருன்ட்டு. நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப இவர் வருவதை அவர் கண்டுகொண்டு அவரும் வர்றாரு. ஏன்னா அவரும் சாபம் கொடுக்கும்போது அவங்களுடைய தவ வலிமை இழந்து விடுவார்கள். யாரெல்லாம் சாபம் கொடுக்கறது அவரே பெருமையா சாபம் கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அவர்களுடைய அது வரைக்கும் அவங்க சேர்த்து வைத்திருந்த தவ வலிமை இறங்கிடும். அதனால அந்த தவ வலிமை மீண்டும் பெறுவதற்காக அவர் போறார், தவம் செய்து வருகிறார். இருவரும் ஒன்று சேர்ந்து ராமரை கொண்டாடுகிறார்கள். மீண்டும் அவர்கள் வந்து பக்தி தொண்டை தொடர்கிறார்கள் அப்படின்னு வருது. இப்ப இந்த அகலிகை விஷயத்துல இருந்து நாம தெரிந்து கொள்வது என்னன்னா,
இந்த உலகத்துல, பௌதிக உலகத்துல தவறுகள் நடப்பது உண்டு. ஆனா அந்த தவறுகளை தொடர்ந்து செய்யறதுதான் தவறு. தவறுகளை புரிந்து கொண்டு இனி செய்யாமல் இருப்பேனாக அகலிகையாட்டம் இருந்ததுனால, அகலிகை பேர சொன்னாலே நமக்கு புண்ணியம் உண்டு. நினைக்கும் போதே 5 பஞ்சகன்யால ஒருத்தவங்க அகலிகை. நினைக்கும் போதே நமக்கு வந்து பாவங்கள் ஒழிக்கப்படும்னு சொல்றாங்க. ஆகையினால அகலிகை வந்து மிக சிறந்த பக்தர் அப்படின்றதுல நமக்கு ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. சரியா? இப்ப அடுத்த பக்தர் இவ்வழியாக பகவான் வந்து பல முனிவர்களையும் ரிஷிகளையும் சந்திக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு ரிஷி வந்து அத்ரி முனிவரும் அனுசுயாவும். அனுசுயா வந்து சீதா பிராட்டியாரோட பேசுறாங்க. சீதா பிராட்டியும் அனுசுயாவும் பேசிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் ஸ்திரீ தர்மமாக போற்றப்படுகிறது. அது பெண்களுக்காக ஒரு பிரத்யேகமான வகுப்புல நிறைய பேசுறேன் நான் அதை நீங்க அப்புறமா கேட்டுக்கலாம். அனுசுயா சீதைக்கு வந்து தேவர்கள் அவளுக்கு கொடுத்த நகைகள், பட்டு பீதாம்பரங்கள் எல்லாத்தையும் சீதைக்கு கொடுக்குறாங்க. அம்மா நீ போட்டுக்கம்மா அப்படின்னு. அது அன்போடு சீத்தை ஏற்றுக்கொள்கிறாள். இவ்வாறு நிறைய முனிவர்கள், ரிஷிகள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க வரும்போது முக்கியமான ஒரு இடம், அந்த இடம் தான் வந்து சபரி இருந்த ஆசிரம். சபரி எல்லாருக்கும் தெரியும், ஒரு வயதான காட்டுவாசி. சின்ன வயசுல அந்த அம்மா காட்டுவாசியா இருந்தாங்க. சபரியினுடைய முற்பிறவியில அந்த அம்மா ஒரு ராணி, ஒரு இளவரசி. இளவரசி எல்லாம் வந்து சாதாரணமா இருக்க முடியாது இல்லையா? இப்ப நாமெல்லாம் வந்து கோயிலுக்கு போய் லைன்ல நின்னு அடிதடி வாங்கிட்டு நம்ம போய் தரிசனம் பண்ணலாம், கிளாஸ் கேட்கலாம், சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஒரு ராணியால அப்படிலாம் இருக்க முடியாது. அவங்க முற்பிறவியில அவங்க ஒரு இளவரசி, பட்டத்து இளவரசி. அதனால வந்து அவங்களுக்கு வந்து எதுக்கும் எதையும் செய்ய விடல அவங்களுக்கு. ஆனா அவங்க ஒரு பெரிய சிறந்த பக்தை. அதனால அவங்க கதறி அழுறாங்க, அடுத்த பிறவியில எனக்கு எந்த உறவு வேணாம், எதுவும் வேண்டாம், நான் ஒரு சாதாரண பிறவி எடுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், எதெல்லாம் எனக்கு பக்திக்கு தடையோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம பொதுவா எல்லா பக்தர்களும் நினைச்சுக்கிறது, நம்ம வசதியா இருந்தோம்னா இன்னும் நல்லா பக்தி செய்யலாம், நம்ம வந்து பெரிய பதவிகள்ல இருந்தோம்னா பக்தி செய்யலாம்னு. இது ரெண்டுமே உதவாது, பக்திக்கு அனுகூலமற்ற விஷயங்கள் என்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பணம் இருந்தா கர்வம் வரும், கவனம் முழுக்க அந்த பணத்து மேலேயே போயிடும். பதவிகள் இருந்தா அதை சமாளிக்கிறதுக்கே எல்லா நேரமும் போயிடும். நம்ம சாதாரணமானவர்களாக இருந்தால் ஒழிய பக்தியை வந்து செய்ய முடியாது. இங்க அதனால சபரி பிரார்த்தனை செய்து கொண்டதன் வாயிலாக அடுத்த பிறவி அவ வந்து ஒரு ட்ரைபல்னு சொல்றாங்க பாருங்க. ட்ரைபல் காட்டுவாசி குடும்பத்துல பிறகுறாங்க. காட்டுவாசி குடும்பத்துல அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க முடிவு பண்றாங்க. திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணும்போது அவங்க அதுக்கு ஒத்துக்கல, ஓடி வந்துடுறாங்க. எனக்கு வேண்டாம் அந்த திருமணம்னு சொல்லி. அவங்க வந்து மாதங்க முனிவர், அவங்க குரு பேர் வந்து மாதங்க முனிவர். அந்த முனிவர்கிட்ட அவங்க வந்துடுறாங்க சின்ன வயசுல. அப்ப அந்த முனிவர் தன் குழந்தை மாதிரி அந்த பெண்ணை வளர்க்கிறார். பக்தி அவங்க ஆசிரமத்திலே இருந்துடுறாங்க, முழு நேர பக்தர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பும் பக்திக்கான சத் சங்கமும் கிடைக்கிறது. ஏன்னா போன பிறவில அதுக்கெல்லாம் அவங்க அழுதாங்க, அதனால எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. முனிவர் எல்லாம் வயசாயிடுச்சு. அந்த ஆசிரமத்துல இருந்த முனிவர்கள்லாம் அவங்க முடிச்சு அவங்களுடைய பக்தியினுடைய முழுமையை அடைந்த பிறகு அவங்க சபரி கிட்ட சொல்றாங்க, இங்கு ராமர் வருவார், அதனால நாங்கெல்லாம் போறோம், நீ வந்துரு. அப்போ இங்க தெளிவாக ராமாயணத்துல சொல்லப்பட்டது என்னன்னா, சபரி குருனுடைய சொல் மேது. அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி ராமாயணம் படிக்கல, மகாபாரதம் படிக்கல, பகவத்கீதை பாகவதம் படிக்கல, எதுவுமே கிடையாது, படிப்பறிவு எல்லாம் கிடையாது. உங்க ஸ்ரத்தால இருந்து ருச்சி வரைக்கும், பிரேமை வரைக்கும் எப்படி வளர்ந்ததுன்னா சத் சங்கத்தின் ஒரே வழியின் மூலமாக. சத் சங்கத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் பக்தர்கள். சத் சங்கம் வந்து பல விஷயங்களை தரக்கூடியது.
சபரிக்கு சத்சங்கத்தின் ஒரு வாயிலாகவே அவங்க வந்து மிகப்பெரிய உன்னத நிலை அடைந்தார்கள். அவங்களுக்கு வந்து குருவனுடைய வார்த்தையின் மீது மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. சபரியும் ஒரு நாள் 2 நாள் காத்திருக்கல. அது பல பல வருடங்களா வயதாய் போச்சு. குடு குடு கேள்வி. இனி உயிர் என்னைக்கு வேணா போலாம். தினமும் அந்த ராமர் வருவாருன்னு எதிர்பார்த்து அந்த அந்த வழியை சுத்தம் பண்ற வேலை, அங்க அலங்காரம் பண்ற வேலை, பழங்களை பறிச்சு 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 தினமும் பழங்களை, இந்த காட்டு பழங்களை பறிச்சு ராமருக்காக கழுவி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அது கடிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க சில பேர். தெரியல எனக்கு அது எப்படின்னு. அவங்க பழங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ராமர் வருவார், ராமர் வருவார், ராமர் வருவார்னு காத்து நின்றாங்க. அந்த நம்பிக்கை துளி கூட எவ்வளவு வருடங்கள் ஆயும் மாறல. நாமளா இருந்தா ஒரு நாள் 2 நாள் அர்ச்சிப்போம் அப்படின்றோம். பொறுமை இருக்காது கலியுகத்துல நமக்கெல்லாம். உடனே எல்லாம் நடக்கணும். நடக்கலைன்னா நம்பிக்கை வராது. அவங்க காத்து கொண்டிருந்தார்கள். ராமர் இன்று வருவாரா, நாளைக்கு வருவாரான்னு. வந்தார், கண்டிப்பா வந்தார். சபரிக்காக தான் இந்த இந்த 2 பெண் பக்தர்களுக்காகவே கைகேயியை அப்படி பேச சொன்னார்னு சொல்றாங்க சில பேர். அதற்கு எனக்கு ஆதாரம் கிடைக்கல. மத்வாச்சாரியார் வந்து தன்னுடைய பொருளுரையில சொல்றாருன்னு சொல்றாங்க. கைகேயி மிக நல்ல தாய். ராமர் போய் கைகேயி கிட்ட சொல்றாங்களா, நீங்க இந்த மாதிரி சொல்லணும், 2 வரம் நீங்க வாங்குனீங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க, அதை நீங்க கேட்டு என்ன இந்த 2 வரத்துக்கு செய்யணும், ஏன்னா என் பக்தர்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள்னு ராமர் சொன்னதா சொல்றாங்க. அது எனக்கு இன்னும் விவரமாக தெரியவில்லை. அப்படியே இருக்கட்டும். பகவானுடைய லீலையில ஒருத்தருக்கு வந்து கெட்ட வேஷம், வில்லி வேஷம். கைகேயி ஒரு பக்தை, அப்புறம் மாறுறாங்க, திருந்துறாங்க. ராமர் மேல கௌசல்யா விட கைகேயி தான் அன்பு வச்சிருந்தா அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவங்கள மூலியமா நீங்க தான் செய்யணும்னு ராமர் கட்டளையிட்டார். அதன்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னும் சில பக்தர்கள் சொல்றாங்க. எது எப்படியோ சபரி காத்திருக்கிறாள்னு ராமருக்கு தெரியும். ஆகையினால வரார். இங்க ஒரு முக்கியமான விஷயம். சபரி கிட்ட ராமர் உனக்கு என்ன வேணும்னு கேக்குறார். இதே நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? வைகுண்டத்துல ஒரு பெரிய பதவி கொடுத்துரு கிருஷ்ணா, நாங்க முக்தி அடைய வேண்டும். அதான் எல்லாருமே கேட்டிருப்போம். அவங்க சொன்னாங்க, என்னுடைய குரு எங்கு சென்றாரோ அங்கே நான் செல்ல வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும். மஜ்ஜன்மக பலமிதம் மது கைத்தபாரே மத் பிரார்த்தனீய மத் அனுகிரக ஏஷ ஏவ தத் பிரித்திய பிரித்திய பரிசாகர பிரித்திய பிரித்திய பிரித்தியச இதிமாம் ஸ்மர லோகநாதா. கிருஷ்ணரே ராமரே வந்து என்ன வேணும்னு கேட்டா கூட உன்னுடைய தொண்டருக்கு 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 தொண்டராக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான பக்தனுடைய ஆசை. உன் பக்தர்களுக்கு நான் தொண்டனாக இருக்க வேண்டும்னு கேக்குறா. உனக்கு தொண்டனா இருக்கிறது எல்லாம் இல்ல. அப்படி அப்படி ஒரு வாரம் நாம கேட்கறது இல்ல. இப்ப சபரி வந்து கண்டிப்பா நினைக்கிறா, தன்னுடைய குரு வந்து சரியான இலக்கை தான் சென்றிருக்கிறார், அவருக்கு நான் போய் சேவை செய்யணும்னு கேட்கிறா. ராமர் கண்டிப்பா உன்னுடைய குருவிடம் அனுப்புகிறேன். அவர் வந்து குரு கண்டிப்பாக ராமருடைய ராஜ்யத்திற்கு தான் சென்றார். அதனால சிஷ்யராகிய சபரியும் அங்கே போறாங்க. சபரி மோட்சம்னே வருது. சபரி வந்து ராமருடைய கைகள்ல இறந்து விடுவதாக சொல்றாங்க. உயிரை விட்டு அவங்களுக்கு வந்து தாய் ஸ்தானத்தை அவங்களுக்கும் கொடுத்து அவங்கள வந்து வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கிறார் பகவான். அதனால சபரி வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பக்தர் என்பதுல நமக்கு வந்து சந்தேகமே வரக்கூடாது. சபரி பகவானுக்காக அவ்வளவு நாள் காத்திருந்து பகவானை வழிபட்டு அவருக்கு சேவை செய்து என்னை வந்து என்னுடைய குருவிடம் அனுப்பி வைங்கள் அப்படின்னு சொல்றார். அதனால சபரி ஒரு மிகப்பெரிய பக்தர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப நமக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அதனால நாம வந்து சீதா பிராட்டியை பார்ப்போம். தனி வகுப்பு எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நமக்கு நேரம் இருக்கிறது. அதனால சீத்தையை பற்றி பார்க்கலாம். சீத்தை ஒரு பக்தை. ஆனா அவங்க வந்து சாக்ஷாத் லக்ஷ்மி தான் இல்லையா? ஆனால் ஒரு பக்த ரூபத்துல வந்து
ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை நமக்கெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க சீத்தை. அதைதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதே ராமாயணத்துல ராமர் வந்து பெண்களை கூட கொன்னு இருக்கார். தாட்டகை அரக்கிகளை கொல்றார், ஹனுமானும் கொல்றார். லங்கையில காவல் காத்த ஒரு பெண் அரக்கியை கொல்கிறார். சூர்பனகைய மூக்கையும் காதுகளையும் அறுக்கிறாங்க. பெண்கள் எப்பொழுது பெண்களாக இல்லையோ, பெண்கள் எப்போது அதர்மத்தின் பாதையில் செல்கிறார்களோ அப்போ அவங்க பெண்களாக இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாவார்கள்ன்றதுதான் நம்ம கத்துக்கிறோம். உடனே பெண்ணை கொன்னுட்டாங்களே அப்படின்றது இல்ல. அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்முடைய தாய் சீதா பிராட்டி ஒரு பெண் எப்படிலாம் வாழணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டுறாங்க. அந்த ஆனந்தத்தில் இப்பொழுது இறங்குவோம். எப்படி இங்க அவதரித்தார்? பகவான் எப்பெல்லாம் லீலை புரிகிறாரோ அப்பெல்லாம் தாயாரும் வராங்க கூடவே. அப்போ சீதா பிராட்டி பூமியை ஜனக மன்னர் பூமியை உழும்போது பூமியிலிருந்து ஒரு பெரிய பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு அழகான தாமரை மலர் போன்ற ஒரு அழகிய பெண் குழந்தை கிடைக்கிறது. குழந்தை செல்வம் இல்லாத ஜனக மன்னர் எடுக்கிறார். பூமியிலிருந்து வந்ததுனால அவளுக்கு சீதா அப்படின்னு பேர் வைக்கிறார். ஜனக மன்னருடைய மகளாக இருக்கிறதுனால ஜானகின்னு பேர் வாங்குறாங்க. மிதிலையில பிறந்ததுனால மைதிலின்ற பெயர் உண்டு. இவ்வாறு பல பெயர்களை கொண்ட மிக மிக உலக பேரழகியாக இருக்கிறாள். அது சாதாரணமான ஜீவராசிகள் இவ்வளவு அழகும் வடிவும் கொண்டவர்களாக இருப்பது அசாத்தியம். ஜனகருக்கு தெரிகிறது இவ்வளவு அழகு வாய்ந்த இந்த பெண்ணை கடவுளுக்கு மட்டும்தான் தர முடியும். ஆகையினால் அவருக்கு தெரியும், பல வருடங்களுக்கு முன்பாக அவருடைய நண்பர் தசரதருடைய வேள்விக்கு சென்று அங்கு ராமர் அவதரித்தது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் ராமர் தான் சீதைக்கு ஏற்ற கணவன்னு தெரியும். ஆனா நிறைய மன்னர்கள் அவரை தொல்லை பண்றாங்க, உன் மகளை எனக்கு தரணும்னு சொல்லிட்டு. அதை தவிர்ப்பதற்காக அவர் பார்க்கிறார், சீத்தை ஒரு முறை பந்து ஆடிக்கொண்டிருக்கும் போது அங்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரிய அம்பு இருந்தது. மிகப்பெரிய வில்லும் அம்பும், அது தனுஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய வில் இருந்தது. அதை வந்து அதனுடைய பேழை இருந்தது. அந்த பேழையை ஒரு கையில வேகமா தள்ளுறா. இது வந்து இது தெய்வத்தால் மட்டும்தான் ஆக முடியும். ஏன்னா அது ஒரு 1000 பேர் தூக்குனா கூட தூக்க முடியலையாம். அந்த இடத்துல ஒரு பந்து இருக்கும். அந்த பந்தை எடுப்பதற்காக இந்த இந்த மிகப்பெரிய வில்லை தள்ளி விடுகிறாள் தனுஷ. அப்ப பாக்குறாரு, இவ்வளவு பெரிய வீராங்கனை ஆட்டம் இருக்கிறாளே, தெய்வ பெண்ணாக இருக்கிறாளே, இவளுக்கு தகுதி வாய்ந்த கணவனை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பயம் ஏற்படுகிறது அவருக்கு. அப்ப சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த வில்லை யார் உடைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சீத்தை அப்படின்னு அறிவிக்கிறார். அதன்படி ராமர் வந்து உடைக்கிறார். இங்க நான் போன வாரம் கூட சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சீத்தை வந்து கைகள்ல வரமாலையை வைத்து கொண்டு காத்திருக்கிறாள், உடனே போட்டா அப்படின்னு தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். ஆனால் ராமர் தசரதரிடம் அனுமதி பெற்று தசரதர் வந்த பிறகுதான் திருமணம் முடிக்கிறார். முதல் முறையாக சீத்தையும் ராமரும் மணமேடையில தான் சந்திக்கிறாங்கன்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது. ராமருக்கு அப்ப வயது 12, சீதைக்கு வயது 8. அவர்கள் எப்படின்னா நித்திய தம்பதியினர். அதனால்தான் வாழ்த்தும் போது ராமர் சீத்தை போல வாழுங்கள்னு சொல்றது. அவர்களுடைய அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும். பொதுமக்களுடைய அன்பு எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய அன்பு நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும். இவர்களுடைய அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும். அது வந்து நித்தியமான அன்பு.
சீத்தையினுடைய அன்பு ராமருடைய அன்பை விட 2 மடங்கு அதிகமா. அதனாலதான் சீத்தை முதல் பக்தர். அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய இதயங்கள்ல இருக்கிற விஷயங்களை பரிமாறி கொண்டார்கள்னா வார்த்தைகளால கூட இல்லையாம். இவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு அவருக்கு தெரியும், அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு இவங்களுக்கு தெரியும். அவங்க பிரிஞ்சிருந்தப்ப கூட அவங்க மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து கொண்டிருந்தார்கள். அவங்க லக்ஷ்மி தான், சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான். அவங்களுடைய ஒரே வேலை ராமருக்கு எப்படி இன்பம் கொடுப்பது, ராமரை எப்படி எல்லாம் சேவை செய்யறதுன்றதுதான் அவங்களுடைய வேலையே. ராமருடைய மனதை தெளிவாக அறிந்து கொண்டிருந்தார்கள். அயோத்தியாவுல ராமரும் சீதையும் 12 ஆண்டு காலம், மன்னிக்கணும், ராமருக்கு திருமணம் ஆகும்போது வயது 16, சீதைக்கு எவ்வளவுன்னு ஞாபகம் இல்ல. சீதைக்கு 6 வயசுன்னு சொல்றாங்க சில இடங்கள்ல, சில இடங்கள்ல 8 வயசுன்னு சொல்றாங்க. ராமருக்கு 13 வயது, சீதைக்கு 6 வயது திருமணமானப்ப. 12 வருடங்கள் அவங்க அயோத்தியில இருக்கிறாங்க. ராமர் வனத்துக்கு போகும்போது வயது 25, சீதை வனத்துக்கு போகும்போது வயது 18. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது வேற யுகம். அதனால அவங்க நம்மை போன்று இல்ல, கலியுகத்துல மாதிரி இல்ல. இவர்களுடைய அன்பு இங்க 12 வருடங்கள் அயோத்தியால அவங்க வாழ்ந்தாங்க. புஷ்ய நட்சத்திரத்துல பகவான் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு அறிவிப்பு நடந்தது. அதன்படியாக எல்லா கோலாகலங்கள், கொண்டாட்டங்கள், ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது இல்ல, காட்டுக்கு போனோன்னு ராமருக்கு தெரிந்தவுடன் ராமர் கைகேயியை பார்த்து விட்டு வருகிறார். அதன் பிறகு கௌசல்ய பார்க்கணும், சீத்தையை பார்க்கணும், சீத்தைக்கு சொல்லணும். அதனால சீத்தை கௌசல்யாவை பார்க்கிறார். அதோட சீத்தைக்கு சொல்றார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லணும் இல்லையா, சீத்தைக்கு சொல்ல வரணும். அப்ப வரும்போதே சீத்தைக்கு தெரியுதாம். அதாவது சொல்லல, ராமர் ரொம்ப தன்னுடைய உணர்வுகளை வெளியே காட்ட மாட்டார். இப்ப இங்க அவர் ராஜ்யம் இல்லைன்னா பரவாயில்ல, நேற்று வரைக்கும் பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய நிலையில இருந்தவர் இன்றைக்கு ராஜ்யம் இல்லை, அதான் மரியாதா புருஷோத்தம். அந்த இடத்துல அவர் எந்த ஒரு துன்பத்தையும் காட்டவில்லை. சீத்தை புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ தவறு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு. அவங்களுக்கு சொல்லல ராமர். இதுதான் ஒரு மனைவி, சரியான மனைவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, கணவன் சொல்லாமலே உள்ள இந்த ஏதோ நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த காலத்து மக்கள். ஐயோ, நான் பிரச்சனையில இருக்கிறேன், என்ன தொல்லை பண்ணாத, என்னை கொஞ்சம் நிம்மதியா விட அப்படின்னு கேட்பாங்க ஆண்கள். பெண்கள் விட மாட்டாங்க. அதெல்லாம் போட்டுரு, அதெல்லாம் அங்கே விட்டுரு, இங்க எனக்கு இதை வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு பேசுவாங்க. சீத்தை அப்படி கிடையாது, ஏதோ நடந்திருக்கிறது. இப்ப கௌசல்யையும் லக்ஷ்மணரும் ராமர் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லப்ப காட்டுக்கு போகக்கூடாது, சண்டை போடலாம், கையை திட்டலாம், கொல்லலாம்னு பேசினாங்க. சீத்தை எதுவுமே பேசல, நானும் வருகிறேன். ஒரு பெண்ணுக்கு கணவன் எங்க இருக்கிறானோ அதுதான் அரண்மனை. சீத்தை சொல்றான், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுதான் எனக்கு அயோத்தியை. ஏன்னா நீ அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு இளவரசி, இப்ப என்னோட காட்டுல நீ கஷ்டப்படக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்றார் ராமர். அங்கு கணவனுடைய பேச்ச மறுத்து பேசுற மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஸ்திரீ தர்மம். ஒரு பெண்ணுக்கு தர்மம், கணவன் எங்க இருக்கிறானோ அங்கத்தான் இருக்கணும். அவன் எத்தகைய துன்பங்களை அனுபவிக்கிறானோ அதை தானும் சரிசமமா அனுபவிக்கணும். அதான் அர்த்தாங்கினின் பேரு. ஆங்கிலத்தை சொல்றாங்களே, பெட்டர் ஆஃப். கணவனுடைய இன்பத்தை விட துன்பங்கள்ல பங்கு கொள்றவதான் சரியான தர்ம பத்தினி. இங்க ராஜபோக வாழ்க்கையில இருக்கிறது பிரச்சனை இல்ல, நான் உங்களோட காட்டுக்கு வரேன்,
கௌசல்யையும் லக்ஷ்மணரும் முதல்ல சண்டை போடலான்னு சொல்லிட்ட பிறகுதான் நீங்க வரீங்களா நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சீத்தை அந்த சனம் கூட யோசிக்கல, நான் வந்தே வருவேன், அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய இளவரசி அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்லாம் அவசியம் கிடையாது. கஷ்டப்பட்டாங்க. எப்படி கஷ்டப்பட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேர்ல முதல்ல சீத்தை நடந்து போவா. ஏன்னா ராமருக்கு முன்னாடி நடக்கணும்னு. ஏன்னா முன்னாடி நடக்கும்போது கல்லு, முள்ளு எது கஷ்டங்கள்லாம் நான் முதல்ல தாங்குறேன். நான் முதல்ல அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அனுபவிங்க. அப்படின்னு சொல்லிட்டு மனைவி முன்னால் போகிறாள். மனைவி முன்னால் போகிறாள். அந்த மாதிரி அவ வந்து எல்லா கஷ்டங்களையும் தாங்குவதற்கு தயாராகி வரா. அது கூட மர உரி தரிக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா சீத்தை மட்டும் வேண்டாம். அவள நன்றாகவே இளவரசி மாதிரியே இருக்கணும். அவள் ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அவளுக்கு வந்து அனுசூயை பல பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் தராங்க. அந்த ஆபரணங்களை தான் சீத்தை வந்து கழட்டி விசிறி அடிக்கிறா. இவ்வாறு அவங்க வந்து பல ரிஷி முனிவர்களை தம்பதியினரா சந்திக்கிறாங்க. அனுசூயையினுடைய சீதைக்கு தெரியாத தர்மம் கிடையாது. தர்மத்தின் தலைவியே அவங்கதான். தர்மமே அவங்க கிட்ட இருந்து தான் வந்தது. சீத்தை நெருப்பு போன்றவள். நெருப்பை எதுவும் எந்த நெருப்பும் சுட முடியாது. யாரும் சீத்தையை தீண்ட முடியாது. இதெல்லாம் தெரிஞ்ச உண்மை. சீத்தை தயாராயிட்டா. நான் பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு கொண்டு என்னுடைய கணவனோட கஷ்டப்படுறதுக்கு நான் தயார். அதுவே எனக்கு சந்தோஷம்னு சொல்றா. அங்க துக்கத்தையும் சொல்ல, கஷ்டப்பட்டுக்குன்னு வரல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இன்பமாக ஏற்றுக்கொள்கிறேன். ராமருக்கு எது இன்பமோ அதுவே எனக்கு இன்பம் அப்படின்னா. இதை விட்டுட்டு நான் எனக்கு சொர்க்கமே கிடைச்சா கூட எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றா. சீதைக்கு கணவனை விட்டுட்டு வேற தெய்வம் கிடையாது. அவனே தெய்வம். எப்படி சாவித்திரி சத்தியவானை பின்தொடர்ந்து போனாலோ அது மாதிரி நானும் போவேன் அப்படின்னு போறாங்க. இது ஸ்ருங்கார ரசம். ராமாயணத்துல நம்ம சீதைக்கும் ராமருக்கும் பார்க்கிறது ஸ்ருங்கார ரசம். அவர்களுடைய தூய அன்பு. இந்த தூய அன்புல வந்து சீதை சில நேரங்கள்ல ராமர் தவறு செஞ்சாலும், தவறு செய்யற மாதிரி இருந்தாலும் கேட்பாளாம். ஒரு முறை ஒரு ஒரு இடத்துல ஒரு வனத்துல வந்திருக்காங்க. அந்த இடத்துல ராட்சசர்களையும் அந்த முனிவர் பேர் வந்து சுத்தி சுதிக்ஷனா சுதிக்ஷனான்னு ஒரு முனிவர். அவர் சொல்றாரு ராமர் கிட்ட, நிறைய ராட்சசர்கள் இருக்கிறாங்க. மிருகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ராட்சசர்கள். அவங்களெல்லாம் கொன்னு தீக்கணும். அதாவது அவங்க வந்து சில நேரத்துல ராட்சசர்கள்லாம் ஒரு வித்தியாசமான மிருகங்கள் வடிவுல வந்து தொல்லை கொடுப்பாங்க. அந்த மிருகங்களை நீங்க எல்லாம் பார்த்தே இருக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, பாம்பு இருக்கு, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப இங்க இந்த ஆசிரமங்கள்ல வரக்கூடிய மிருகங்கள்லாம் பார்த்தே இருக்க முடியாது. மேபி இந்த டைனோசர் கற்பனை மிருகங்கள் டைனோசர் மாதிரி வருமோ, வித்தியாசமாக வந்து தொல்லை கொடுக்கிறது வழக்கம். அப்ப ராமர் உடனே நான் எல்லாரையும் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்ப சீதைக்கு அது பிடிக்கல. சீதைக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னும் போது சீத்தை வந்து ராமர் கிட்ட சொல்றா, அனாவசியமா எந்த ஜீவனையும் நம்ம கொல்லக்கூடாது. அனாவசியமாக எந்த ஒரு ஜீவனையும் நாம் கொல்லக்கூடாது. நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அவங்க நமக்கு ஒரு தொல்லையும் பண்ணலையே. அதனால நீங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் போது அப்புறம் ராமர் சொல்றார், இந்த முனிவர்கள்லாம் வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகும் போது நாம வந்து அவர்களை கொன்னுதான் ஆகணும். அவங்க வந்து கெட்ட ஜீவன்கள். அதனால அவங்கள நம்ம கொன்னு ஆக வேண்டும். அதற்கு தான் நான் வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறார். அதனால கணவன் எப்பாவது அதர்மத்துல போற மாதிரி இருந்தா கூட சீத்தை வந்து தைரியமா சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராமாயணத்துல ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக ராமரும் சீத்தையும் ரொம்பவே அந்யோன்யமாக இருக்கிறார்கள். இந்த அந்யோன்யத்துல வந்து ஒரு பங்கமே கிடையாது. அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல நேரங்கள்ல ராமர் வந்து குறை கூறப்படுகிறார். சீத்தைய காட்டுக்கு அமிச்சிட்டாரு. சீத்தைய வந்து நெருப்புல போக சொன்னாரு அப்படின்லாம் சொல்லி.
அதற்கான காரணங்கள்லாம் வந்து வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி முனிவர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் ஏன் என்ன காரணம்னு சொல்றாரு. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்போது சீத்தை பஞ்சவட்டியில இருக்கிறாங்க. அப்போதுதான் மாரிச்சிய அனுப்பி, மாரிச்சி என்பவன் தாட்டகையினுடைய 2 மகன்கள்ல ஒருத்தன். ஒரு மகனை வந்து சுபாகுவ அப்பவே கொன்னுடுறாரு ராமர். மாரிச்சிய தப்பிக்க விடுறார். ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கு. மாரிச்சி என்பவன் ராவணனுடைய தாய்மாமன். அதனால இவன் வந்து மாரிச்சி கண்டிப்பாக பின்னாடி வந்து மானாக வரப்போறான்னு ராமருக்கு தெரியும். அதனால தப்பிக்க விடுறார். மாரிச்சி கிட்ட ராவணன் வந்து சொல்றான், நீ வந்து மாறு வேஷம் போட்டுன்னு போய் ஏமாத்தணும், தங்க மானாக போகணும்னு சொல்றான். மாரிச்சி சொல்றான், உனக்கு தெரியாது ராமர் வந்து கடவுள். நான் பார்த்துக்கேன் நேர்ல. என்னுடைய தாயையும் என்னுடைய சகோதரனையும் கொன்னுட்டார். என்ன விட்டுட்டார். நான் வந்து போக மாட்டேன், இந்த வேலை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான் மாரிச்சி. அப்ப ராவணன் சொல்றான், ஒண்ணு என் கையில சாவணும், இல்ல ராமர் கையில சாவணும். முடிவு நீ எடுத்துக்கோ. நீ எதனா முடிவு எடு. என்ன பண்ற? இப்ப கொன்னுட்டா உன்னும் போது அவனுக்கு வந்து புரிஞ்சுது. நான் ராவணன் கையில சாவறதை விட ராமர் கையில சாவறது பெட்டரு. அவன் அசுரன், ஆனாலும் அவன் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தான். அதனால சரி நான் தங்கமானாக மாறுகிறேன்னு சொல்லிட்டு தங்கமானாக மாறி வந்து சீத்தையை ஏமாற்றுவது. சீத்தையினுடைய நற்குணங்கள்லாம் நமக்கு நிறைய தெரியும் பாருங்க. அந்த தங்க மானை பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்கே இந்த மான். இது லீலைன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏமாந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்ட்டு. சீத்தையினுடைய மனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மானை கொண்டு நம்ம வந்து என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனேன்னா அங்க இருக்கிற மக்கள் அயோத்தியா வாசிகளுக்கெல்லாம் நான் காட்டுவேன். இந்த பாருங்க தங்க மானை கொண்டு வந்தோம் காட்டுல இருந்து அப்படின்னு சொல்றா. என்னுடைய மக்களுக்கெல்லாம் நான் காட்டுவேன் பாருங்க தங்க மான் அப்படின்னு. அதனால எனக்கு இதை எனக்கு வந்து பிடித்து கொடுக்க வேண்டும். ஒரு ஆண் மகனுக்கு அழகு மனைவி கேட்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதில் தான் வந்து பெருமை இருக்கிறது, வீரம் இருக்கிறது. வீரனா இருக்க வேண்டும். கணவன் என்பவன் வீரனாக இருக்க வேண்டும். ராமர் உடனடியாக சரி சீத்தை உனக்கு பிரியம்தானே, நான் போய் பிடிக்கிறேன். லக்ஷ்மணன் சொல்றார், இதுல சதி இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது. காட்டுல எங்கேயாவது தங்கமான பார்க்க முடியுமா? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது, வேண்டாமன்னா வேண்டாமன்னின்னு கேட்கிறார். அங்கு அவங்களுடைய லீலை தொடர வேண்டும். அதனால அவங்க பேச்ச கேட்கல. லக்ஷ்மணனுடைய பேச்ச கேட்கல. அவன் பின்தொடர்ந்து போனார். அப்ப போகும்போது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாரிச்சியை கொல்கிறார் ராமர். கொல்லும் போது அது சாகும்போது கூட ஒரு தப்பு பண்ணிட்டு போகுது. சீதே, லக்ஷ்மணா காப்பாற்றுங்கள். ராமர் சாவற மாதிரி வேஷம் போட்டு போகுது. அப்பவும் லக்ஷ்மணன் சொல்றாரு, இது வந்து ராமருடைய குரலே கிடையாது, இது அந்த அசுரனுடைய குரல். அதனால நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னு நிக்கிறார் லக்ஷ்மணர். சீத்தை ஒத்துக்கல. என்ன சொன்னா போவான் அப்படின்றதுக்காக லக்ஷ்மணனை மன வருத்தம் அடைய செய்யறாங்க. எப்பொழுது அண்ணன் போவான், நீ என்னை கொண்டாடலான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்றாங்களே தவிர உண்மையில லக்ஷ்மணனை போன்ற ஒரு பக்தன் இல்லை என்பது சீத்தைக்கு தெரியும். ஆனால் ராமர் மேல இருந்த அதிகமான அன்பு, ராமருக்கு என்ன ஆச்சோன்ற அன்பினுடைய மிகுதியில தான் இது பேசுறாங்க. லக்ஷ்மணரை சந்தேகப்பட்டு இல்ல. லக்ஷ்மணர் இந்த வார்த்தையை சொன்னாதான் போவார், இல்லைன்னா போக மாட்டாரு தெரியும். ஆனால் அவருக்கு ராமரை காப்பாற்ற வேண்டும் அந்த எண்ணம் தான். அப்பவும் லக்ஷ்மணன் விரும்பல. நல்லா தெரிஞ்சுக்குமா, அங்க வந்து ராமர் வந்து மிகப்பெரிய வீரர், அவருக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா புரிஞ்சுங்க, தயவுசெய்து என்ன அனுப்பாதீங்க, வேண்டாம், இதுல ஏதோ சதி இருக்கிறதுன்னு சீத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதன் பிறகு அவங்க வந்து சொல்றாங்க, நீ போன்னு. சில இடத்துல வந்து லக்ஷ்மணர் ரேகை ஒரு போட்டாருன்னு. லக்ஷ்மண ரேகை வந்து அந்த வீட்டை சுத்தி ஒரு கோடு போட்டாருன்னு சொல்லி நிறைய ராமாயணத்துல வருகிறது. அது இல்லை.
வால்மீகி ராமாயணத்துல இல்ல, வேற ராமாயணத்துல இருக்கணும். வால்மீகி ராமாயணம் தான் அங்கீகரிக்கப்பட்டது. அதனால அங்க லக்ஷ்மண் ரேகை வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. நீ பத்திரமா இருமா, நான் ஓடி போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணனுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? லக்ஷ்மணன் ஒரு நாளும் சீத்தை அப்படி நேர்ல பார்த்ததே கிடையாதாம். திருவடியை மட்டும்தான் பார்ப்பாராம். அதனாலதான் சீத்தை தன்னுடைய ஆபரணங்கள்லாம் கழட்டி மூட்டையா கட்டி சுக்ரீவனுக்கு விசிறி அடிக்கும் போது அத சுக்ரீவன் பின்னால காட்டுவார். ராமர் காட்டும் போது ராமர் அடையாளம் கண்டார். இது வந்து கம்மல், இது மூக்குத்தி, இது நெத்திச்சுட்டி, இது வளையல், இதெல்லாம் ராமருக்கு தெரியுது. ஆனா லக்ஷ்மணருக்கு தெரியல. லக்ஷ்மணர் காலில் போட்டு கொண்டிருக்கும் மெட்டியையும் கால் சலங்கையும் தான் அடையாளம் காட்டுறாராம். அதனால அவர் வந்து மற்ற நகைகள்லாம் அவருக்கு, ஆபரணங்கள்லாம் அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு புனிதமாக இருந்தார் லக்ஷ்மணர். சீத்தைய வந்து அபகரித்து கொண்டு போறான் ராவணன் இந்த சமயம் பார்த்து. இப்ப ஒரு கேள்வி வரும், சீத்தை வந்து எப்படி போகலாம்? இதெல்லாம் வந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தத்துல பாக்குறோம். சீத்தையை வந்து ராவணன் கொண்டு செல்லவில்லை, மாயா சீத்தை தான் போனார். இங்கு லீலை நடக்க வேண்டும், ராவணன் அழிய வேண்டும், இலங்கையில வந்து விபீஷணன் பட்டாபிஷேகம் பெற வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருந்ததுனால சீத்தை வந்து கொண்டு செல்லப்படுகிறாள். பல பக்தர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் பக்தி தொண்டு செய்வதற்கு. சீத்தையும் ராமரும் பிரிந்து விப்ரலம்ப பாவத்துல அவங்க அன்பு அதிகரிக்க வேண்டும். பிரிவுல அன்பு அதிகமாகும். சரியா? அப்ப சீத்தை கொண்டு செல்ல போகும்போது தசரதனுடைய நண்பனாக ஒரு கழுகு இருந்தது. அந்த கழுகு பேர் வந்து ஜட்டாயு. இங்க ஜட்டாயு மோட்சம் நடக்கணும். ஜட்டாயுவுக்கு தெரியும் நல்லா, ராவணனுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஒரு தூசுன்னு தெரியும். ராவணன் மிக மிக பெரிய அசுரன். இந்திராதி தேவர்கள் எல்லாருமே பயப்படக்கூடிய அளவுக்கு ஆட்டம் போட்ட ஒரு அசுரன், மிகப்பெரிய அசுரன் ராவணன். அவனை போய் வெல்ல முடியுமா? ஆனாலும் முடியாத காரியமாக இருந்தாலும் அது பக்தி காரியம். இங்கு சீத்தை பிராட்டியை காப்பாற்ற வேண்டும். இது ஒரு வாய்ப்பு. இதுல உயிர் போனாலும் பரவாயில்ல, உயிர் போய்தான் ஆக போகுது. இங்க வெற்றி எதுல தெரியுமா? ஜட்டாயுக்கு வெற்றியே, அந்த முயற்சியே வெற்றி தான். பக்தி தோண்டுல பாருங்க, பக்தி தோண்டே வெற்றி தான். ஜட்டாயு தோல்வி, கண்டிப்பா உயிர் போக போறேன் ஜட்டாயுக்கு தெரியும். ஆனா தயங்கவில்லை, எதிர்க்க தயங்கவில்லை. எங்கு வந்து வைஷ்ணவ அபராதம் நடக்கின்றதோ அங்க எதிர்க்கணும். போய் அங்க ஜட்டாயு ராவணனை அடித்து தள்ளுறதுக்கு போறான், குத்துறான், தொல்லை பண்றான். ஒரே நிமிஷத்துல 2 இறகுகளையும் கத்தியால வெட்டி போட்டு ஜட்டாயு கீழே விழறான். தாயே நினைச்சு கீழே விழறான் ஜட்டாயு. ராமர் வருகிறார். ராமரிடம் இந்த செய்தியை சொல்லணும். ஜட்டாயினுடைய நோக்கமே, இங்கு ராவணன் சீத்தையை கொண்டு செல்கிறான், நான் போராடி வெற்றி பெறவில்லை, தாயை காப்பாற்ற முடியவில்லை, நான் ஒரு அபாகியசாலி, நான் ஒரு பாக்கியம் செய்யல, நான் ஒரு பெரிய பாவி, உங்களுக்கு சேவை செய்ய முடியலன்னு கதறான் ஜட்டாயு. பகவான் சொல்றார், நீ முயற்சி செஞ்சல்ல, அதுவே போதும். நீ என்னுடைய தகப்பனுக்கு சமானமா உனக்கு நான் என்னுடைய தகப்பனுக்கே நான் ஈமக்கிரிய செய்யல. ராமர் வந்து தசரதனுக்கு செய்ய முடியவில்லை, ஆனா உனக்கு செய்யறேன் ஜட்டாயு, உன்னை தந்தையாக நினைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஈமக்கிரியை செய்யறார். நீங்க இப்ப திருப்புட்குழி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, எங்க சொந்த ஊர் ஆகிய வேலூர் பக்கத்துல, வேலூர் சென்னை போற வழியில திருப்புட்குழின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. அந்த திவ்ய தேசம் எப்போ அது பாக்குற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க போனீங்கன்னா தெரியும். அது அந்த இடத்துல ஜட்டாயுக்கு வந்து ஈமக்கிரியை செஞ்சதா சொல்றாங்க. அப்ப அந்த பெருமாள் பேரு விஜய ராகவ சுவாமி, அந்த அம்மா பேர் வந்து எண்ணெய் பெற்ற தாயார். எண்ணெய் பெற்ற தாயார் இல்ல தாயார். எண்ணெய் பெற்ற தாயார் வந்து இதுல இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க. இந்த தாய் என்ன பண்ணுவா, அந்த நெருப்புல ஜட்டாயுவை விடும்போது அங்க நெருப்பு வருது. அப்ப ஒரு கேள்வி வரலாம், இது எப்படி தாயார் எங்க வந்தா அப்படிலாம் இருக்கலாம். தாய் எப்பொழுதும்
பெருமாளோட இருக்கக்கூடியது. வேற ஒரு லீலையில கூட இருந்திருக்கலாம். இது எப்படி ஸ்தல புராணம் சொல்லுதுன்னு தெரியல. ஆனா அந்த மோட்சத்தின் அப்ப நெருப்பு வரும்போது இப்படி நிப்பாங்க. தாய் பெருமாள் நிப்பார். தாய் கொஞ்சம் நெருப்பு தாக்குதுன்ட்டு கொஞ்சம் வளைஞ்சு நிப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயிலும் பெருமாளும். அப்ப ஜட்டாய்க்கு அங்க மோட்சம் கிடைக்கிறது. தந்தையின் ஸ்தானத்தை கொடுக்கிறார் ராமர். இங்க அடுத்து நமக்கு வரக்கூடிய சீத்தையினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் நான் இப்ப. அவர்கள் ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனை நாடுகிறார்கள் அனுமானுடைய மூலமாக. சுக்ரீவன் வாலி 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதுல வாலி சுக்ரீவனோட சக்தி வாய்ந்தவன். வாலியிடம் ஒரு வரம் இருந்தது. என்ன வரம்னா, எதிர்க்க யார் நின்னாலும் அவர்களுடைய சக்தி முழுக்க அவனுக்கு வந்துரும். ஒரு சண்டையில எதிராளி நிக்கிறான், வாலி நிக்கிறான். அப்ப வாலிக்கு அந்த எதிராளியினுடைய மொத்த பலமும் வந்துரும். அந்த மாதிரி ஒரு வரம் இருந்தது வாலிக்கு. அப்ப வாலியை கொண்டு ராவணனை அழிப்பது சுலபமா, சுக்ரீவனை கொண்டு ராவணனை அழிப்பது சுலபமான்னு பார்க்கும்போது வாலி தான் நல்ல நண்பனாக இருக்கக்கூடியவன், சக்தி வாய்ந்த நண்பன். ஆனால் ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னன்னு யோசிக்கும் போது, தர்மம் சுக்ரீவனோட இருந்தது. அதை விட மிகப்பெரிய தர்மம் ஒண்ணு இருக்கு. நமக்கெல்லாம் இதெல்லாம் பக்தியின் ரகசியம். பக்தியினுடைய ரகசியம் நான் முதல்ல சொன்ன பக்தர்கள் மூலமாகத்தான் பகவானை நாட வேண்டும். தாயாரின் மூலமாகத்தான் தந்தையை நாட வேண்டும். ராதாராணியின் மூலமாகத்தான் நாம் கிருஷ்ணரை பெற முடியும். லக்ஷ்மியின் மூலமாகத்தான் நாராயணனை பெற முடியும். சீதா பிராட்டியினுடைய ஆசிர்வாதம் சுக்ரீவனுக்கு இருந்தது. அது பறந்து ராவணன் கொண்டு செல்லும் போது தன்னுடைய நகைகளை கழட்டி தன்னுடைய சேலையை கிழிச்சு அதுல ஒரு முடிச்சு மூட்டையா கட்டி கீழே விசிறி அடிக்கிறா. அது யார் கையில விழுதுன்னா சுக்ரீவன் கையில விழுது. அப்ப சுக்ரீவன் தான் அன்னையினுடைய அன்புக்கு பாத்திரமானவன். இப்ப ஒரு தாயார் ஒருத்தரை காட்டிட்டாள்னா பெருமாள் கண்டிப்பா வரம் கொடுத்தாகணும். அதனால எல்லாருமே முதல்ல கோயிலுக்கு போனோம்னா முதல்ல போய் தாயார் சன்னதிக்கு தான் முதல்ல போகணும்னு சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் போறீங்களோ, திருப்பதி போறீங்களோ, எங்கு போறீங்களோ கண்டிப்பாக அங்கு முதலில் செல்ல வேண்டிய கோயில் தாயார். கீழே பத்மாவதி தாயார், திருச்சானூர்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்பதி போனீங்கன்னா கீழே போய் தாயாரை சேவிச்சுட்டு தான் மேல போகணும். அது போல ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா முதல்ல ரங்கநாயகி தாயாரை பார்த்து சேவிச்சுட்டு தான் நீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அப்ப ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களாம், பெருமாளே என் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வரம் கொடுங்க. அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு கொடுத்துட்டாங்கன்னா பெருமாள் செஞ்சு ஆகணும். அதுதான் நடந்ததான் சுக்ரீவனுக்கு. சீதா பிராட்டியின் கருணை அங்க சுக்ரீவனுக்கு இருந்ததுனால சுக்ரீவனை நாடினார் ராமர். சுக்ரீவனுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்தார். நாடினார் இல்ல, சேவைக்கான வாய்ப்பு தான். இந்த உலகத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம்னு இருக்கு. யாருப்பா அந்த நல்ல காரியத்தை செய்றீங்க நம்ம கை தூக்கணும்னா நல்ல காரியத்தை செய்வோம். யார் இந்த கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, ஏமாத்துறது, 4 விதிமுறைகளுக்கு செய்யாம இருக்குது யாருன்னு அதுக்கு யார் கை தூக்குறாங்களோ அவங்கள விட்டுருவாரு பகவான். அவ்வளவுதான், எல்லாமே அவருடைய ஏற்பாடு. அப்ப சுக்ரீவனுக்கு அனுகிரகம் கிடைச்சது சீதா பிராட்டின்னு வால்மீகி ராமாயணம் சொல்லுது. அடுத்து முக்கியமான ஒரு இடம், எல்லாரும் தேடுறாங்க சீத்தையை. தேடுறதுக்கும் ஒரு பக்தனுக்கு தான் அனுகிரகம். அது யாரு? அனுமான். அவரால மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அது. யாராலையும் தாண்ட முடியாது, கடலை தாண்ட முடியாது. இலங்கைக்கு போய் சீத்தை எங்க இருக்கிறான்னு யாரு கண்டுபிடிப்பா? ஒரு வானரமும் நான் போறேன், நீ போற, நான் போறேன், என்னால இவ்வளவு முடியும், என்னால அவ்வளவு முடியும்னு சொல்றாங்க. அனுமான் அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரால முடியும், ஆனா பேசல. ஜாம்பவானுக்கு மட்டுமே தெரியும் இவரால் தான் செய்ய முடியும்னு. அனுப்புறாங்க அவரை. அவர் போறார், அவர் தேடுதல்ல இறங்குறார். அதுக்கப்புறம் ராமாயணத்தை அங்க போய் பாடுறார். சீதா பிராட்டி அசோக் வாட்டிக்கால உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அங்க உட்கார்ந்து இருக்கும் மரத்துல உட்கார்ந்து அனுமான் பாடுகிறார். நான் சீத்தைக்கு பயம் வந்துடக்கூடாது, யார் இது அப்படின்ட்டு.
அந்த சந்திப்புல அனுமான் சொல்றார், இது பாருங்க, சீத்தை பல இன்னல்களுக்கு ஆளாறத கண்ணுல பாக்குறார். தாயாருக்கு இவ்வளவு கஷ்டங்களா? அரக்கிகள்லாம் வந்து தொல்லை பண்றாங்க சீத்தையை. ராவணன் வந்து மிரட்டிட்டு போறான். நீ ஒத்துக்கலன்னா உன்னை வந்து உன்னுடைய உடம்பை வெட்டி கரியாக்கி நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். சீத்தை ஒரு புல்ல எடுத்து வச்சுட்டு, இதை தாண்டி நீ வர முடியாது. என்னுடைய கணவனை பற்றி உனக்கு தெரியாது. அவன் சொல்றான், பேச்சே மயக்கலான்னு பாக்குறான். உன்னை ராணி ஆக்குவேன், இந்த உலகத்துக்கே ராணி ஆக்குவேன், இந்த சொர்க்க லோகத்துல இருக்கிற இந்திராதி தேவர்கள்லாம் என் காலடியில இருக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் எல்லாமே செய்யறேன் நான், என்னுடைய ஆசைக்கு மட்டும் இணங்கு. நாராயணனை விட்டுட்டு லக்ஷ்மியை விரும்பும் அசுரர்களுக்கு என்னுடைய கதி என்ன ஆகும்ன்றதுதான் ராவணன் பிரதிபலிக்கிறான். ஆனா எல்லாருக்கும் லக்ஷ்மி தானே வேணும், நாராயணன் வேண்டாமே. வெறும் லக்ஷ்மி மட்டும்னா மரணம் தான் நமக்கு சம்பவிக்கும். நாராயணனும் லக்ஷ்மியும் வேணும்னா அது வேற. அவர்களுக்கு நாம சேவை செய்யற பக்தி தொண்டு. நான் லக்ஷ்மியை மட்டும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அது பௌதிகமாக மாறிவிடுகிறது. சீத்தை சொல்றா, ராமரை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கும் ராமருக்கும் உள்ள அன்பை பற்றியும் உனக்கு தெரியாது, அவருடைய வீரத்தை பற்றி உனக்கு தெரியாது, விளையாடாதே, நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத, வேண்டாம், மனம் மாறிவிடுன்னு சொல்றா. கேட்கல. அந்த ராட்சசிகள்லாம் விட்டுட்டு சீத்தையை அவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள். சீத்தை இங்கு பிரிவு என்னும் துன்பத்துல ஆழ்ந்து விடுகிறாள். பிரிவு துயர்ல ராமரை கண்மூடி நினைக்கிறாள், ராமரையே தியானம் செய்கிறாள். ராமரை தவிர வேற எதுவுமே அவளுக்கு தெரியல. இது பக்தியினுடைய உன்னத நிலையில கிருஷ்ணர் நாம் கண்ணை மூடினா முன்னாடி நிற்பார். அது நடந்துச்சுன்னா நம்ம முழுமை பெற்றோம்னு அர்த்தம். கண்களை மூடணும்னா நமக்கு கிருஷ்ணர் தெரியணும், இதயத்துல கிருஷ்ணர் இருக்கிறத உணரணும். இதெல்லாம் பக்தியினுடைய உன்னத நிலை. அதை சீத்தை அடைந்திருக்கிறாள். அதனால ராமரையே தியானிக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். எப்பொழுது ராமர் வந்து என்னை காப்பாற்றப் போகிறார், எப்பொழுது நான் அவருக்கு சேவை செய்ய போகிறேன்னு அவ துடித்து கொண்டிருக்கிறாள். அப்பதான் அனுமான் வரார், மோதிரத்தை காட்டுறார், நான் ராமதூத அனுமான். அப்ப சீத்தை மிகவும் சந்தோஷம் அடைகிறாள், வாழ்த்துகிறாள், ஹனுமானுக்கு எல்லா வரங்களையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றான், நானே ராவணனை கொல்ல முடியும். சீத்தையே ராவணனை கொண்டு இருக்கலாம், அவ்வளவு சக்தி வாய்ந்த கற்புக்கு அரசி. ஒரு பார்வை போதும் ராவணன் வந்து பஸ்மம் ஆயிடுவான். ஆனால் அது ராமருக்கு அழகு இல்ல, ராமருடைய வீரத்துக்கு அது நல்லது இல்ல. அதனால நான் ராமருக்காக காத்திருக்கிறேன், அவர் வரலன்னா நான் கண்டிப்பாக தற்கொலை செய்து கொள்வேன். 10 மாசம் ஆச்சு, இன்னும் வரல, தேடல என்ன. அவர் வரவில்லை என்றால் என்னுடைய உயிர் இருக்காது. பக்தர்கள் பாடுறோம்ல, பிராணனா நான் ராக்கிபோ, நான் வந்து பிராணனை வச்சுக்க மாட்டேன், நான் அழுது கொண்டே இருப்பேன். குருவே, உங்களுடைய கருணை எனக்கு இல்லை என்றால் நான் அழுது கொண்டே இருப்பேன், உயிரை வைத்து இருக்க மாட்டேன், உயிரை விட்டு விடுவேன்னு பக்தர்கள் பாடுறாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, நான் வந்து என்னுடைய பிராணனை இனிமேல் வச்சிருக்க முடியல, என்னால இந்த தொல்லை தாங்க முடியல. அனுமான் சொல்றார், தாயே, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், நான் உங்கள் அடிமை, என்னுடைய தோல்ல ஏறி கொண்டுகள் பறந்து போயிடலாம், ராமரிடம் உங்களை சேர்த்து விடுகிறேன். இது பக்தன். கடவுளிடம் இருந்து லக்ஷ்மியை நாராயணர்கிட்ட இருந்து லக்ஷ்மியை பிரிக்கிறது ஒரு ரகம் இருக்கு. நான் மட்டும் அனுபவிக்கிறேன், நாம எல்லாம் நினைக்கிறோம்ல, பணத்தை நாம மட்டும் அனுபவிக்கும் போது லக்ஷ்மியை நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறது. இங்க அனுமான், நான் உன்னை கொண்டு போய் ராமர் கிட்ட சேர்த்துறேன், நாம் வைத்திருக்கும் பணத்தை கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுத்தினோம்னா சீத்தையை கொண்டு ராமருக்கு சேர்க்கிற மாதிரி. சீத்தை சொல்றா, அதுவும் ராமருடைய வீரத்திற்கு அழகு கிடையாது, அவர் வரணும், நான் காத்திருக்கிறேன், நீ போய் விஷயத்த சொல்லு. சூடாமணியை கொடுக்கிறாள், நீ போய் சொல்லு, சீக்கிரமா வா. அதே போல சீக்கிரமா வராங்க, வெல்லுகிறார்கள் யுத்தத்துல. வென்று ராமருடைய கைப்பிடிக்க சீத்தை வரும்போது, நில்லு சீத்தை. இப்ப சீத்தைக்கு மீண்டும் ஒரு சோதனை, அக்னி பிரவேசம் பண்ணணும். இந்த உலகமே ராமரை குற்றம் கூறுகிறது. தூய்மையான சீத்தைய அக்னியில போக சொல்லலாமா?
சந்தேகப்படலாமா? சந்தேகம் அவருக்கு கிடையாது, ராமருக்கு கிடையாது சந்தேகம். இந்த உலகத்துக்கு சீத்தையினுடைய பதிவிரதை தன்மையை காட்டணும். நெருப்புல நெருப்பாக இருக்கக்கூடியவள் அவள். அவள் நெருப்பை விட புனிதமானவள். அதனால நெருப்பு ஒண்ணும் பண்ணாது. ஆகையினால அத உலகத்துக்கு காட்ட வேண்டும் அவளுடைய புனித தன்மை. அதனால நெருப்புல போயிட்டு வெளியே வாமான்னு சொல்றாரு. உலகத்துக்கு நிரூபிச்சு காமிச்சா. ஆனால் எத்தனை முறை நிரூபிப்பதுன்னு அழுவா கடைசியில. அது பார்க்க போறோம். எல்லாரும் ஆகாய விமானத்துல வராங்க. மீண்டும் ராமராஜ்யம் வருகிறது. அது மிக 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 ஆனந்தமா இருக்கு. அயோத்தியில மக்கள்லாம் ஆனந்த பரவசத்துல இருக்கிறாங்க. ராமருடைய காலத்துல கூட விஷமிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த வண்ணான் குறை சொல்றான் தன்னுடைய மனைவிய. நீ என்ன ராமர்னு நினைச்சிட்டியா? யார் வீட்லயோ போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்தா உன்னை நான் திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு. அவ 1 வருட காலம் எங்கேயோ இருந்தா, அவளை சேர்த்துக்கினார் ராமர். நான் அக்னி பிரவேசம் பண்ணது தெரியாதா வண்ணானுக்கு? நாக்குக்கு நரம்பு இல்லல்ல, அதனால அவன் எது வேணா பேசுறான். இதை கேட்டிருந்த ஒற்றர்கள் ராமருக்கு சொன்ன, நீ சீத்தையை பிரியும் நேரம் வந்ததுன்னு லக்ஷ்மணர்கிட்ட சொல்லி சீத்தையை கொண்டு போய் காட்டுல விட்டுருங்க. இத கேட்கும்போது மிகவும் வருத்தமா இருக்கும். அப்ப ராமர் பொதுமக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்தாரா? பிரஜைகளுக்கு முக்கியத்துவம் தந்தாரா? தனக்கு உயிரினும் மேலான, உயிரை விட அதிகமா நேசிச்ச சீத்தையை காட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு கேள்விகள்லாம் பக்தர்கள் மனதுல இருக்கு. ஆனால் சீத்தையினுடைய அந்தரங்க ஆசை தான் கர்ப்பமாக இருக்கும்போது முனிவர்களுடைய சத்சங்கம் வேண்டும். ராமரை பிரிந்து பக்தி தோண்டு. பக்தர்கள் பொதுவா குரு கிட்டயும் சரி கிருஷ்ணர்கிட்டயும் சரி சேர்ந்து பக்தி தோண்டு செய்ய விரும்புறோம். ஆனால் பிரிவுல தான் பக்தி அதிகமாகிறது. அதை உணர்ந்திருந்த சீத்தை பக்தர்கள் சங்கத்துல இருந்து என்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற உள்ள ஆசையை ராமர் புரிந்து கொள்கிறார். வெளிப்புறமாக வண்ணானுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் தந்த மாதிரி இருக்கு. ஆனா உண்மையான காரணம், சீத்தை விப்ரலம்ப பாவத்தில் தன்னுடைய குழந்தைகளை ஆசிரமத்துல குருகுலத்துல வளர்க்கணும். ராமர் அனுப்புறார் காட்டுக்கு சீத்தையை. சீத்தையும் ராமரும் மீண்டும் பிரிகிறார்கள். ராமராலையும் முடியல. ராமர் அப்பொழுதும் வனவாசத்தை தான் வாழ்கிறார். அவர் சீத்தையை காட்டுக்கு அமிச்சுட்ட அவர் ரொம்ப சுகபோக வாழ்க்கையே வாழல. தனியா அவர் சீத்தையை போன்றே தரையில தான் தூங்குறார். எளிமையான உணவுகளை தான் உட்கொள்கிறார். ராஜ்யத்தை ஒரு பெயருக்காக ஆண்டு கொண்டிருக்கும் போது லவகுசர்கள் பிறக்கிறார்கள், அவதரிக்கிறார்கள். லவகுசர்கள் ராமாயணத்துல தேர்ச்சி பெறுகிறார்கள். வால்மீகி முனிவர் அவர்களை ரொம்ப அருமையான சிஷ்யர்களாக மாத்துறாங்க. அவங்க நாடெங்கும் சென்று ராம கதையை பாடுகிறார்கள். அப்படியே வரும்போது அயோத்தியில இப்படி ஒரு தெய்வீக குழந்தைகள் யாருன்னு சொல்லிட்டு அந்த ராமாயணத்தை கேட்டு 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 உலகமே அதிசயிக்கிறது. ராமரும் மயங்குகிறார். அதுலதான் ராமாயணத்துல சொல்லப்படுது, யாரெல்லாம் ராமாயணத்தை விரும்பி கேட்கிறார்களோ, மிகவும் பக்தியுடன் கேட்கிறார்களோ அவர்கள் ராமருக்கு பிரியமானவர்களாக மாறிடுவாங்களாம். இது ஒரு ரகசியம். அப்ப சீத்தை சம்பந்தமா மட்டுமே நம்ம பேசுறோம் இல்லையா? அதனால சீத்தையை மட்டும் கொண்டு வரணும் இங்க. ராமர் ஒரு யஜ்யம் செய்ய வேண்டும். லவகுசர்களுக்கு அப்புறமா பட்டாபிஷேகம் செய்கிறார். இனிமையாக பேசக்கூடிய சீத்தைய நினைக்காத நாளே கிடையாது. சீத்தை ரொம்ப இனிமையா பேசுவாங்களாம், தெளிவா பேசுவாங்களாம், மென்மையாக பேசுவார்களாம். அவங்க பேச்சை பற்றி வர்ணனை ஒரு பக்கத்துக்கு வருது ராமாயணத்துல. அவ்வளவு அழகானவள், அவ்வளவு மென்மையானவள், அவ்வளவு தூய்மையானவள். அப்ப இந்த யஜ்யம் செய்யும் போது முனிவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க மனைவி இல்லாம யஜ்யம் பண்ண முடியாது, வேறு மறுமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த இப்பிறவியில் இருமாந்தரை சிந்தையாலும் தொடேன், வேற ஒருத்தர் எனக்கு கிடையாது. இந்த பிறவில நான் சத்திரியனாக இருந்தாலும் ஒரு மனைவி தான். சீத்தைக்கு நான் கொடுத்த வாக்கு, சத்தியவிரதன். சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுக்கிறார். சீதே, உன்னை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் நினைக்க மாட்டேன், அதன்படி நான் வேற மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன்னும் போது அப்ப சீத்தைக்கு தங்கத்துல உருவம் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்றாங்க.
அதற்கு முன்பாக சீத்தையை வர வைக்கிறாங்க. சீத்தையை வர வைக்கும் போது சீத்தை வந்து அந்த அயோத்தியா மக்கள் கிட்ட பேசுறா. நீங்க எத்தனை முறைதான் என்ன சோதிச்சு பாப்பீங்க? அங்க இலங்கையில வந்து நான் தீ குளிச்சேன், எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய கற்புத்தன்மையை எவ்வளவு நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் உண்மையில் கற்புக்கரசியாக இருந்தால், அயோத்தியா மக்களே, உங்களால நான் வந்து விரக்தி அடைந்து விட்டேன். என்னுடைய குழந்தைகளை நான் தூய்மையான முறையில வளர்த்துட்டேன், ஒப்படைச்சிட்டேன். சரியா போச்சு, என் கடமை முடிந்து போனது. நான் இந்த உலகில் இனி இருக்க விரும்பவில்லை. என்னுடைய கற்பு உண்மையானது. நான் ராமரை தவிர வேற யாரையும் நான் நினைக்கல என்பது உண்மையாக இருந்தால், பூமியே நீ பிளந்து விடு, வந்து என்னை எடுத்துக்கொள் சொல்லி பூமி தாயார கேக்குறா. சீத்தை வந்து உண்மையானவளா இல்லையானும் போது உண்மையானவள். அதனால பூமி வந்து தான் அவன் பிளக்க வேண்டும். பூமி பழக்குது, பூமி தேவி வருகிறாள், சீத்தையை அழைத்து கொண்டு போகிறாள், பூமி மூடியுது, அவ்வளவுதான். சீத்தை பிராட்டி தன்னுடைய லீலைகளை முடித்து விடுகிறாள். ராமர் துடிச்சு அழுறார். அதன் பிறகுதான் மத்த விஷயங்கள்லாம் நடக்குது. லவகுசனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது, மற்ற ராமர் பல ஆண்டுகாலம் அயோத்தியில ஆட்சி செஞ்சது, அதெல்லாம் இருக்கு. சீத்தை வந்து உலக லீலையை இவ்வாறு முடிக்கிறாள். ஒரு நல்ல தாயாக, நல்ல மனைவியாக, நல்ல மருமகளாக, நல்ல மகளாக, நல்ல பக்தையாக, எல்லாத்துக்கும் மேல நல்ல பக்தை, மிக சிறந்த பக்தை. ராமரை தவிர வேறொன்றும் அவளுடைய மனசுல இல்லை. அது அவ்வாறாக அவ வந்து நமக்கு வாழ்ந்து காட்டி உன்னத குணங்கள். சீத்தையை நினைக்கிறது நமக்கு மகா 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 மிகப்பெரிய புண்ணியம். சீத்தையை தியானிப்போமாக, சீத்தையை வேண்டிக் கொள்வோமாக. அவங்களுடைய ஒரு துளி, அவங்களுடைய பக்தியில ஒரு துளி நமக்கு கிடைக்க வேண்டும், அவளுடைய கருணை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ஏதாவது ராமாயணத்துல வரக்கூடிய இந்த பெண் கதாபாத்திரங்கள் பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராதா மாதாஜியா வந்தது சீதை தானே மாதாஜி, இல்லையா? எல்லாத்துக்கும் மூலம் வந்து சீதை தான், ராதாராணி தான். எல்லா பெண் தெய்வங்கள், பெண் இதுக்கெல்லாம் மூலம் வந்து ராதாராணியாக இருந்தாலும் சீத்தைய வந்து லக்ஷ்மியின் அவதாரம்னு சொல்றாங்க. ஓகே மாதாஜி. லக்ஷ்மி, சீதை, ராதா எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே இதுதான். ஆண்டாலும் அவங்களோட சேர்ந்தவங்க தானே மாதாஜி? எல்லாம் அந்த சக்தி தான். பலவிதமான சக்திகள், பூசக்தி, நீலா சக்தி, அப்படி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொருத்தரா வந்து அவதாரம் எடுக்கிறாங்க. எல்லாமே ராதாராணியினுடைய விரிவங்கம் தான் சொல்றாங்க. மூலம் வந்து ராதாராணி தான். மற்ற சம்பிரதாயம்லாம் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சம்பிரதாயம்லாம் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. நம்ம சம்பிரதாயத்துல வந்து பல லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க, பல நாராயணர்கள், பல லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் ஒன்றுதான், நாராயணர் ஒன்றுதான். இது ராதாராணியும் கிருஷ்ணரும் ஒண்ணு, ஒரே ஒருத்தவங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து நிறைய நாராயணர், நிறைய லக்ஷ்மிகள் வராங்க. நிறைய வைகுண்ட லோகம் இருக்கு. கோலோக விருந்தாவனும் ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. திருப்புட்குழியில வந்து விஜயராகவ பெருமாள் மாதாஜி, அப்புறம் மரகதவள்ளி தாயார். மரகதவள்ளி தாயார், ஓகே. சென்னை வேலூர்ல பாலு செட்டி சத்திரம் என்ற இடத்துல இருக்கு மாதாஜி. அந்த போனப்ப நோட் பண்ணி வச்சிருந்தேன், அந்த நோட் எடுத்து இப்ப பாத்துட்டு தான் சொல்றேன் மாதாஜி. நாங்க அங்கேதான் வாழறோம், ஆனா மறந்துட்டேன் நான். நாங்க போன மாசம் போயிட்டு வந்தோம் மாதாஜி திருப்புட்குழி. அது அழகா அந்த தலைய சாச்சிண்டு இருந்தாங்க விஜயராகவ பெருமாளோட பெருமாள். திருநின்ற ஊர்ல தான் எண்ணெய் பெற்ற தாயார். திருநின்ற ஊர் எண்ணெய் பெற்ற தாயார்னு, தாயாருக்கு பெயர் வந்து எண்ணெய் பெற்ற தாயார். மாதாஜி திருநின்ற ஊர்ல மாதாஜி சுதாவல்லி சௌத்ரி எண்ணெய் பெற்ற தாயார். எண்ணெய் பெற்ற தாயார். ஏன்னா அங்கதான் வந்து அவர் பேரு வந்து பக்தவத்சல பெருமாள். பக்தவத்சல பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயார். பத்ராவி பெருமாள்னு சொல்லுவாங்களா மாதாஜி? ரெண்டு பேர், பக்தவத்சல பெருமாள், பத்ராவி பெருமாள்.
ரிஷி அப்ப கௌதம முனி கௌதம ரிஷி 2 பேரும் ஒண்ணுதானே. ரிஷினாலும் முனினாலும் ஒண்ணுதான். முனிவர் ரிஷி அப்படின்றத 2மே ஒண்ணுதான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாரோ கேள்வி கேட்டிருந்தீங்க, கௌதம ரிஷியா முனியானா 2 பேரும் ஒண்ணுதான். கௌதம முனிவர்னாலும் ஒண்ணுதான், கௌதம ரிஷினாலும் ஒண்ணுதான். ரிப்புஹரா மாலினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராமர் அயோத்திக்கு விட்டு வனவாசம் போகும்போது கௌசல்யா மாதாட்ட வந்து விடைபெறத்துக்கு வரும்போது கௌசல்யா மாதா வந்து நானும் உங்க கூட வரையும் போது நீங்க இல்ல நீங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை வந்து சீதா மாதாஜி சுட்டி காட்டி நீங்க அம்மாவுக்கு மட்டும் இப்படி சொல்றீங்க, நானும் உங்க கூட தான் காட்டுக்கு வருவேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னோட ஜாதகத்துல வந்து ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க காட்டுலதான் நிறைய நாள் வாழ்வேன்ட்டு, அதனால காடுதான் எனக்கு வந்து வீடு, நீங்க இருக்கிற இடமே. கரெக்ட் மாதாஜி. அந்த 2 அதே சரியான கருத்துக்கள். நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த பூமாதேவி பிளக்கும் போது தங்க சிம்மாசனத்துல வந்து சீதா மாதா அழைச்சிட்டு போவாங்களாம். அந்த தங்க விமானம் வந்து நாகங்களால இருக்கும், சூழ்ந்து இருக்கும். அதெல்லாம் அயோத்தியா மக்கள் பாக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. மாதாஜி இந்த வகுப்பெல்லாம் கேட்கும் பொழுதுங்க மாதாஜி, பகவானோட தோற்றமும் லீலைகளும் திவ்யமானவைங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது மாதாஜி. அதை பத்தி பாராயணம் பண்ணலாம், கேட்கலாம், நம்ம வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது மட்டும் எடுத்துக்கணும். விமர்சிக்கவோ அப்படியா இருக்கலாமோ இப்படியா இருக்கலாமோன்னு வாதாடவோ கூடாதுங்கிறது நல்லா புரியுதுங்க மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. எங்க அப்பச்சி சொல்லுவாங்க மாதாஜி, ராமாயணத்தை வந்து புருஷ முன்னாடி கேட்கணும், மகாபாரத்தை வந்து பங்காளிகளோட கேட்கணும், அப்ப புத்தி வரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ரொம்ப ராமாயணத்தை உண்மை கணவன் மனைவில கேட்கும்போது நிறைய குடும்பங்கள் ஒன்றுபடும்ல மாதாஜி. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க மாதாஜி. எங்களுக்கு ரொம்ப 2 கிளாஸ் அவ்வளவு நல்லா இருந்தது மாதாஜி. நிறைய எங்களுக்குள்ள நாம என்னன்னு தெரியாம சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் இருக்குது, உணர்வு மூலமா இப்ப நாகரிகங்கிற பேர்ல நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் மாத்திக்கணும் அப்படி எல்லாம் தோணுதுங்க மாதாஜி. ரொம்ப நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பத்மா மாதாஜி, சென்னை பத்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ கணவனை விட்டு மனைவி பிரியக்கூடாது, அதுதான் அதான் பிரதான தர்மம் மனைவிக்கு. ஆனா இப்போ நம்ம உலகத்துல பார்த்தோம்னா இப்ப குழந்தைகளுடைய படிப்புக்காக குழந்தையோட மனைவி போயிடுறா, அந்த மாதிரிலாம். ஆனா படிப்புக்காக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற அது வந்து தப்புதானா மாதாஜி? அப்படி படிப்புக்குன்னு கூட போகக்கூடாது இல்லையா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி வந்து என்னுள்ள அனலா தகித்து கொண்டிருக்கிறது. எப்படின்னா, நிறைய பெண்கள், இஸ்கான்ல இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு வந்து பக்தியை அனுபவிக்கணும், பக்தியை சுகிக்க வேண்டும். அதனால கணவனை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு மாயாப்பூர்ல வந்து குழந்தைய நான் குருக்குள்ள போடுறேன், இல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை ஒரு பணம் மட்டும் அனுப்பிச்சிரு, நாங்க இங்க இருக்கிறோம், மாயாப்பூர்ல இருக்கிறோம், நிறைய பெண்கள் பண்றாங்க. இது சரியா தவறான்னா ஒரு குடும்பத்துக்கு குடும்பம் சூழ்நிலைகள் வேறுபடும். ஆனா உங்க மனநிலையில அந்த பெண்களை நான் கேட்கிறேன், உங்களை நான் கேட்கல, அந்த பெண்களை நான் கேட்கிறேன், பக்தி என்பது குடும்பத்தோட சேர்ந்துதான் செய்யணும். குழந்தைக்கு பக்தி கொடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல கணவனுடைய பக்தியை பார்த்துக்கணும்ன்றதும் பெண்ணுக்கு ஒரு முக்கியமான கடமை. அதனால ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். நிரந்தரமா பிரிஞ்ச சில பெண்களை நான் பார்த்திருக்கேன். நிரந்தரமா பிரிஞ்சு இந்த சாக்கு சொல்லிட்டு புருஷனை அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்க, அது மிகப்பெரிய பாதகம். இல்ல சூழ்நிலை காரணமாக 1 வருஷம் 6 மாசம் குடும்ப நலனுக்காக கணவனுடைய ஒத்துழைப்போட கணவனுடைய பூர்ண சம்மதத்தோட பிரியறாங்கன்னா அது வேற கதை. ஆனா கணவனை இந்த சாக்கு சொல்லி தள்ளி வைக்கலான்னு சில பேர் திட்டமிடுறாங்க. அது மிகப்பெரிய பாதகம் என்பது அவங்களுக்கு தெரியாது. நான் சீதா பிராட்டியினுடைய கதை கேட்கறவங்க, அவங்க போயிட்டு என்னதான் நான் குரு சேவை செய்யறேன், கிருஷ்ணர் சேவை செய்யறேன்னா அது வேலைக்கே ஆகாது, வேலைக்கு ஆகாது. இது அவர்களுடைய மனநிலையும் குடும்ப நிலையையும் பொறுத்தது. இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டிய இருக்கும். நல்லா கேட்டுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க, இருங்க நான் அதை முடிச்சிடுறேனே, இந்த பதில முடிச்சிடுறேன். ஆகையால ஒரு குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையில இதுக்கு வந்து அட்வைஸ் ஜெனரலைஸ் நான் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துல அந்த கணவனை நீ போமா நான் மேனேஜ் பண்றேன்,
குழந்தைக்கு கொஞ்சம் கத்துன பிறகு நானும் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஒரு திட்டமா இருக்கலாம். ஒரு சில குடும்பத்துல மனைவி வந்து சூழ்ச்சி செய்யறாங்க, இந்த ஆளை தள்ளிடலாம், அங்க இருந்தா அந்த கிழவன் கேள்விக்கு அது இப்படி சொல்றாங்க, மாமனார் மாமியார்லாம் அதுங்களுக்கெல்லாம் சேவை செய்யணும். நான் இங்க வந்து ஜாலியா மங்களாரத்தி பண்ணின்னு ஜபம் பண்ணின்னு அந்த மங்களாரத்தி ஜபத்துல உட்காந்து தூங்குறீங்க. அதுக்கு வீட்டுல போய் உங்க மாமனார் மாமியாரை கவனிங்களேன். இது நான் கண் கூட அந்த அந்த கணவன் எப்படி என்ன கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு பெண்ணுடைய கணவன் என் நம்பரை வாங்கி அவங்க அப்பா வந்து வயசான தாத்தா ரொட்டி சுடுறாரு, அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறாரு. இது அது இந்த அநியாயம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு போடுறாரு. நான் போய் அந்த பொண்ணை கேட்டா என்ன ஒத்துப்பாளா அந்த பொண்ணு? நீ யாருன்னுவா. நீ யாரு? நான் இங்க கிருஷ்ண பக்தியில பரம பாகவதியா இருக்கிறேன் நானு. எனக்கு மாமனார வேணாம், மாமியார வேணாம், புருஷனும் வேணாம், எனக்கு குழந்தை சாக்கு சொல்லிட்டு நான் இங்க உட்காந்து நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறேன்றா. இடத்துக்கு இடம் மாறுபடும். நீங்க என்ன உண்மையா உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அது அங்க பிரதிபலிக்கும். அப்படியே வந்து நீ பக்தி பண்ணினாலும் உனக்கு பக்தியில பூர்ணத்துவம் கிடைக்காதுன்றது என்னுடைய கருத்து. அந்த பொண்ணுக்கு நான் சொல்லல, அந்த கணவனுக்கு நான் சொன்னேன். அப்பா நீ சரியான ஆம்பளை, அந்த பட்டுன்னு 2 வச்சு மரியாதை வீட்டுக்கு தான் நீ வரணும். இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் கொத்தடிமையா நான் உனக்கு பணம் அனுப்புறேன் தாயி, நீ வச்சுன்னு வாழுன்னு நீ சொல்ற. இங்க மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், நீ இங்கதான் வரணும், குழந்தை என்னது, நீ வந்துரு அப்படின்னு நீ கட்டளை இடணும். நீ ஆண் மகனா இரு. நீ என்ன கோழையா இருக்கிற, எதுக்கு பயப்படுற, போ கூட்டின்னு போ அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எதுவும் பண்ணல, இங்கதான் இருக்கிறாங்க அவங்க. இது இடத்துக்கு இடம், வீட்டுக்கு வீடு மாறுபடலாம். அது எப்படிப்பட்ட முடிவு என்பதை பொறுத்து நாம வந்து பதில் சொல்லணும். புரியுதா பத்மா? புரியுறது மாதாஜி. அதான், ஆனா நீங்க சொல்ற மாதிரி நம்ம பிரதான கடமை இதுதான். அப்படி பார்த்தா பிரகலாதரே வீட்டை விட்டு வெளில போயிருந்திருக்கலாம் இல்லையா மாதாஜி? அவ அப்பா வந்து பக்திக்கு பண்ணட்டு. இல்ல இருந்து போராடினார். பிரகலாத் வேற கதை. ஒரு ஒரு மனைவிக்கு வந்து என்னன்னா அவங்க கணவரோட, இப்ப கணவர் வந்து வேலைக்கு போறார், அந்த சூழ்நிலையில கணவர் போக முடியாதுன்னா நீ போமா நான் மேனேஜ் பண்றேன்னு சொன்னார்னா பரவாயில்ல, அனுப்பிட்டு உள்ள அழுதாருன்னா அது தப்பு இல்ல. அதனால இது வீட்டுக்கு வீடு மாறுபடலாம், எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எது அந்த குடும்ப நலன், ஒட்டுமொத்தமா கணவன் மனைவி குழந்தைகள் மாமனார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. தனிப்பட்ட முறையில என் சுகத்துக்கு நான் முடிவு எடுத்தேன்னா நான் அதர்மி. சரியா? ஓகே மாதாஜி. ஆனாலும் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இதுவும் ஒரு சுயநலம் தானே மாதாஜி? நம்ம மட்டும் பக்திக்கு போகிறதோ எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்றது ஒரு சுயநலம் தான். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து மாயாப்பூர் வந்தப்ப ஜஸ்ட் 1 இயர் என்னுடைய கணவர், 1 வருஷம் என் கணவர் கல்கத்தால தான் இருக்கணும். அப்பதான் வேலை ரிசைன் பண்ண முடியும். அதுக்காக கல்கத்தா வரைக்கும் வந்துட்டோம், மாயாப்பூருக்கு வரணும். அப்போ பக்தர்கள்லாம் சொன்னாங்க, மாதாஜியும் கிரிதாரியும் வந்துருங்க, அவர் பிரபு அங்கேயே இருக்கட்டும், கல்கத்தால வாரம் வாரம் வந்து போட்டோம். நாங்க ஒரு இளம் பெண் எனக்கு போன் பண்ணி சொன்னா, நீ உன் புருஷன் அங்க தனியா சோறாக்கி சாப்பிட்டுப்பானா, உன் கணவருக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா. இல்லையே, ஏதாவது கிச்சடி வச்சுதான் சாப்பிடணும், தயிர் சாதம் தான் சாப்பிடணும். நீ தனியா இருப்பியா, இந்த வாண்ட வச்சுக்கின்னு உன்னால சமாளிக்க முடியுமா, உன்னுடைய குழந்தையை தனியாகணும்? இல்ல அதுவும் என்னால முடியாது. அப்ப மரியாதையா நீ 1 வருஷம் கழிச்சு வா அப்படின்னா. சின்ன பொண்ணு சொல்றா. எனக்கும் புரிஞ்சது. இல்ல என்னுடைய கணவரை விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு அவரால் இருக்க முடியாது. நாங்க ஒன்னா வந்துக்கிறோம், ஒன்னா போய்க்கிறோம். 1 வருடம் கல்கத்தால இருந்து மாசத்துக்கு 1 முறை மாயாப்பூர் வந்து போயின்னு இருந்தோம். அப்புறம் ஒன்னாதான் வந்தோம். அதனால அது ஒரு குடும்பத்தையும் சேர்ந்து வச்சு அவங்களுடைய நலன் எது நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய சுயநலத்துக்கு நான் இருந்தேன்னா அதுக்குரிய பலனும் எனக்கு உண்டு. வசந்தி மாமி ஏதோ கேட்க வந்தீங்க, நான் அதுக்குள்ள ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சீதா பிராட்டியும் ஒரு மனைவி தான். குழந்தைகளுக்கு சத்சங்கம் வேணும்ட்டு தானே காட்டுக்கு போனதா சொன்னீங்க. அப்போ அது மட்டும் பரவாயில்லையா? இந்த லீலை கணவரை பிரிஞ்சு குழந்தைகளுக்கு சத்சங்கம் வேணும்னு காட்டுக்கு போனா மட்டும் கரெக்டா? அது இல்ல இங்க அவங்க பிரியணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க பிரியணும்னு நினைக்கல. அந்த வண்ணான் அந்த பிரியக்கூடிய கட்டாய சூழ்நிலையும் அவங்க வச்சுட்டாங்க. வண்ணான் வந்து ரொம்ப தப்பா பேசினான்.
அவங்களுக்கு சத்சங்கம் வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா கணவனை பிரிஞ்சு இல்ல, அவரோட சேர்ந்து வேணா போலான்னு தான் நினைச்சாங்க. என்னைக்குமே ராமரை பிரியணும்னு சீத்தை நினைச்சதே இல்லை இன்னைக்கு. அப்புறம் நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க சீத்தையை பத்தி சொன்னதெல்லாம் தப்பாயிடும். சத்சங்கம் விரும்பினாங்க, ஆனா அவங்க ராமரை அல்ல. ராமர் வந்து கடவுள், கணவன். அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு அப்போ கடவுள். அந்த லவா குசா எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை ராமன் திருப்பி வந்து கூப்பிடுவார் சீதைய. ஆமா, ஆனா அவங்க வரமாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன அவங்க பூமி வராததுக்கு பொழக்க போறது. காரணம் அயோத்தி மக்கள். அவங்க திரும்பி என்ன அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப அக்னி பரீட்சை பண்ணீங்க, பண்ணி என்ன சேர்த்துக்கிட்டீங்க, திருப்பி அண்ணான்னு சொன்னான்னு திருப்பி அமிச்சிங்க, திருப்பி நான் வரேன். திருப்பி இந்த அயோத்தி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு என்ன கேரண்டி? நான் வர்றதுக்கு தயார். என்னால ராமரை விட்டுட்டு இருக்க முடியல. நான் வாழ்ந்த வாழ்க்கை விஷத்தை குடிச்சிட்டு தான் வாழ்ந்துன்னு இருந்தேன். ராமர் தான் அவங்களுக்கு உயிர் மூச்சு. ராமரை விட்டு அவங்களுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது. அவங்க திருப்பி வர்றதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அந்த அயோத்தி வண்ணானோ யாரோ எது சொன்னாலும் அவங்க அந்த மாதிரி போக கூடாது இல்லையா? நீங்க சொல்றபடி பார்த்தாக்கா. இல்ல, அப்படி கிடையாது. ராமர் கட்டளை இட்டார்ல, போங்க அப்படின்ட்டு. ராமர் மன்னன், கணவன். கணவனே போ அப்படின்னு சொல்லும் போது போய் தான் ஆகணும். அப்படி சொல்றேனா? கணவன் சொல்லிட்டாருல்ல, போங்கம்மா. சொல்லாம லக்ஷ்மணனால சொல்ல முடியல. இந்த மாதிரி வண்ணா சொன்னா அவர் ராஜா, அதனால மக்கள் பிரஜைக்கு மரியாதை கொடுக்கணும். சீத்தை நினைச்சாங்க, நான் இந்த முனிவர்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக எனக்கு சும்மா காமிச்சிட்டு திருப்பி கூட்டின்னு போறீங்களா அப்படின்னு கேக்குறா. தெரியாது அவளுக்கு பர்மனண்டா பிரியறாங்கன்ட்டு. அவ கேக்குறா லக்ஷ்மணனை, நான் ஆசைப்பட்டேன் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இங்க முனிவர் எல்லாம் பார்த்துட்டு சத்சங்கம் முடிச்சுட்டு என்ன இருந்து கூட்டின்னு போறீங்களான்னு கேக்குறா. லக்ஷ்மணன் கதறான், இல்ல அப்படி இல்ல, விட்டுட்டு வர சொல்லிட்டாரு. எதுக்கு? அப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி வண்ணான் சொல்றான், பிரஜைகளுக்கு தான் முக்கியம். ராமர் உங்களை பிரிய விரும்பல, ஆனாலும் பிரஜைகளுக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால பிரியிறார். நீங்க வந்து ராவணன் வீட்டுல 1 வருஷம் வாழ்ந்தீங்கல்ல, அதனால அப்படின்னு சொல்லி வருது. எது எப்படியோ ஐடியலா முழுக்க முழுக்க ராமாயணத்தை படிச்சவனா தெரியும், சீத்தை ஒரு நாளும் ராமரை பிரிய விரும்பலையே. சீத்தை மிகப்பெரிய பக்தை, மிகப்பெரிய மனைவி. குழந்தைகளுக்கு சத்சங்கம் கொடுக்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா ராமரோட சேர்ந்து ராமர் நினைச்சிருந்தாருன்னா வால்மீகிய இங்க நாட்டுக்கு வர வச்சிருப்பார். அதை செஞ்சிருக்கலாம். நாட்டிலேயே வந்து அவங்க ஒரு தனி குருகுலம் வச்சிருக்கலாம். அங்க போகணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஆனால் இங்கு இந்த பிரஜை சொன்னா பாருங்க, அந்த வண்ணான் சொன்னா பாருங்க, ஒரு பிரஜையினுடைய மனசுல கூட வில்லங்கம் வரக்கூடாதுன்ட்டு. சீத்தை திரும்பியும் வர்றதுல பிரச்சனை இல்லை சீத்தைக்கு. நான் திரும்பவும் இந்த மக்கள் இந்த மாதிரி பேசுவாங்க, திரும்பவும் எத்தனை முறை நான் பல பரீட்சை பண்றது. இப்ப நான் கடைசியா என்னுடைய கற்பை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். என்னுடைய கற்பு உண்மையாக இருந்தால் பூமி பிளக்கட்டும், வரட்டும் பூமாதேவி என்னை எடுத்துக்கொள்ளட்டும்னு முடிச்சிடுறாங்க லீலைய. தாயாக இருந்தாலும் எவ்வளவு சோதனை பாருங்களேன். எத்தனை முறை தான் பதிவிரைதைன்னு எவ்வளவு நிரூபிக்கிறது மக்களுக்கு. இந்த பௌதிக உலகத்துல மக்கள் சீத்தையே பல்லு பிடிச்சு பார்த்தாங்கன்றது உண்மை. சீத்தைய போய் நெருப்ப போய் எங்கன்னா நம்ம தவறு சொல்ல முடியுமா? கற்புக்கு இலக்கணமே அவங்கதான். கற்பே அவங்க கிட்ட இருந்தா ஆரம்பமானது. ஆனா அவங்களையே குறை சொல்றதுக்கு கூட மக்கள் இருந்தாங்க. சீத்தையை குறை சொல்றதுக்கு மக்கள் இருந்தாங்க. சோ அப்படிதான் உலக வாழ்க்கை அப்படின்றதையும் அவங்க காமிச்சாங்க. சரியா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மணிமேகலை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப நம்ம வந்து டிவோட்டியா இருக்கிறதுனால, எந்நேரமும் நம்ம பக்தரா இருக்கிறதுனால கிருஷ்ணன் நினைச்சிட்டு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் மாதாஜி. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து டிவோட்டியா இல்லைங்க மாதாஜி. இருந்தாலுமே நம்ம சேவை செய்யும் போது ஒரு பக்கமா கொஞ்சம் சாயறமா இருக்குதுங்க மாதாஜி. அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம கணவன் சொல்லி பணிவிட செஞ்சுட்டு திருப்பி நம்ம சேவைக்கு வர்றோங்க மாதிரி. அதுல கொஞ்சம் இது மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து கடைசி நேரத்துல கொஞ்சம் பிரிஞ்சு வந்தா இன்னும் கொஞ்சம் மேல பக்தி செய்யலாமோங்கிற எண்ணம் ஒரு சில சமயத்துல நமக்கு வந்துருதுங்க மாதாஜி. வருது. அதை கிருஷ்ணர் விரும்பலன்னா நீங்க அதை செய்யக்கூடாது. வந்து இதுக்கு எப்படி, இதுக்கு பதில் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, உயர்ந்த பக்தர்கள் ஆகிய கோபியர் நீங்க விட்டுட்டு வாங்க, நான் சேர்த்துக்கினாரு. பக்தர்களுக்கு வந்து நான் இப்ப சொன்னேன் பாருங்க, சில பக்தர்கள் வந்து மாயாப்பூர்ல இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அறிவுரை வேறுபடும்.
வேறுபடும். உன்னதமான கோபியர்கள்லாம் குடும்பத்தை விட்டுட்டு தான் வந்தாங்க. கணவன், குழந்தைகள், மாமனார், மாமியார், பெற்றோர்கள், அண்ணன், தம்பி, உறவுகள் எல்லாம் அறுத்துட்டு வந்தாங்க. அந்த நிலையில அது சரி. கிருஷ்ணர் அங்கேயும் சொல்றார், ராசலீலை புரிய வரும்போது நீங்க குடும்பத்து பெண்கள் வரக்கூடாது, போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கோபிகள் போக மாட்டேன்றாங்க. உங்ககிட்ட வந்துட்டு அவ்வளவுதான், திரும்பி நாங்க அங்க போல அப்படின்ட்டு. இது வேற நிலை. அடுத்த ஒரு உதாரணம் நிறைய முறை இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன். பிராமண பத்தினிகள் அவங்க பிரிஞ்சுட்டு வராங்க. இந்த பிராமணர்கள்லாம் கிருஷ்ணருக்கு எதுக்கு யஜ்யம் பண்றோன்னே அறிவில்லாமல், அந்த பகவானே நிக்கும் போது அவர்தான் கண்டுபிடிக்க தெரியாம கொடுக்க மாட்டேன்றாங்க. பசிக்கு உணவு கொடுக்கல இந்த சிறுவர்கள், இடை சிறுவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும். ஆனா பிராமண பெண்கள் கோபியர்களுடைய சத்சங்கத்துல அறிந்து கிருஷ்ணர் முதற் கடவுள் சரணடைவோன்னு சொல்லிட்டு எல்லா பலகாரமும் செஞ்சு எடுத்துன்னு கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு, இனி நாங்க வீட்டுக்கு போல உங்ககிட்ட தான் இருப்போம்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இல்ல, அவர்களுடைய இதயத்துல பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நான் அவர்களை மாத்து போங்கன்னு சொல்றேன். நமக்கு ஃபர்ஸ்ட் பாடம் கோபிகள் கிடையாது, பிராமண பத்னிகள் தான் நாம. அந்த மாதிரிதான். அதனால உங்க கணவருடைய இதயத்துல இருக்கும் பரமாத்மா நீங்க செய்யற பக்தியை பார்த்து அவரையும் பக்தரா மாத்துவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. அவ்வளவுதான், அவரோட சேர்ந்து செய்யுங்க. அதான் விரும்புறார். இது இப்ப ஏன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில குறிப்பிட்ட பக்தர் என்ன பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். நான் கோபி மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு நாமளே நினைக்க முடியாது. உங்களுடைய குரு சொல்லணும். சரி, அது சரியா தப்பான்ட்டு அங்க கிருஷ்ணர் நேரடியா முழுமுதற் கடவுள் இருந்தார். அந்த பக்தருக்கு சொன்னார், இது சரி இது தவறுன்னு. ஒரே வகையான மக்கள் தான், அது கோபிகள், இது பிராமண பத்னிகள். இவங்களுக்கு வேற அட்வைஸ், அவங்களுக்கு வேற அட்வைஸ். பாருங்க, அந்த மாதிரி இப்ப உங்களுக்கும் நான் இந்த பொது அறிவுல நான் சொல்றது, இப்ப இந்த அனுபவ அறிவுல உங்களுக்கு சொல்றது, நீங்க அங்க இருந்து பக்தி பண்ணுங்க. ஒரு சூழ்நிலை வரும், அவரும் பக்தராயிருவார். அவர் பக்தர் ஆவார். இல்ல, உங்க பக்திக்கு முழுசா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, அவர் கார் ஓட்டின்னு வருவார், கோயில்ல வெளியே நிப்பார், நீங்க உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். இல்ல, உங்களுக்கு மாயப்பூர்ல கொண்டாந்துட்டு, நான் ரூம்ல இருக்கிறேம்மா, நீ சாமி கும்பிட்டு வாமா அப்படின்னுவாரு. இந்த மாதிரி செய்யற பக்தர்களை நான் பார்த்திருக்கேன். அந்த ஒத்துழைப்பு இருக்குதுங்க மாதாஜி. வியாச பூஜைக்கு வருவார் கணவர். தெரிஞ்ச ஒரு பக்தர், என்னுடைய குரு சகோதரி, பெரிய பணக்காரர் அவரு. அவங்க வியாச பூஜைக்கு எல்லாம் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, அந்த இருக்கிறதுல நல்ல ஹோட்டலை பார்த்துட்டு கணவர் அந்த ஹோட்டல்ல உட்கார வச்சுட்டு, அவருக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துமே ஹோட்டல்லே கொடுப்பாங்க. அவர் வெளியவே வரமாட்டார். அங்க எதனா கோயில் இருந்தா அந்த கோயிலுக்கு போவார். ஆனா குருவை பார்க்கவோ மத்ததுக்கு எதுக்கும் வரமாட்டார். அவர் ரூம்ல இருப்பார், தூங்கின்னு இருப்பார், அவர் என்ஜாய் பண்ணுவார். இவங்க மட்டும் எல்லாத்துலயும் இருந்துருவாங்க. அந்த மாதிரியும் மாறலாம். இல்ல, சில பக்தர்கள்லாம், சில கணவர்கள்லாம் மிகப்பெரிய பக்தர்களாகவும் மாறுறாங்க. உங்களுடைய பக்தியை பொறுத்து, உங்களுடைய விதியை பொறுத்து விஷயங்கள் மாறும். அவ்வளவுதான். சரிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. கிரிதாரி கோபிநாத் பிரபு. விஷ்ணுபிரியா மாதாஜி தெரியல, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கேள்வி கேட்டாங்க சீதா பத்தி. கேக்குதா மாதாஜி? கேக்குது. இப்ப யாரோ கேள்வி கேட்டாங்க, சீதா ஏன் அப்படி பண்ணாங்க. எல்லாரும் பக்தி விகாஸ் மகாராஜ் எழுதின ராமாயண புக்ல படிச்சா ஃபுல் டீடைல் புரிஞ்சிடும். ஏன்னா அதுல செப்பரேஷன் ரொம்ப எமோஷனலா இருக்கும், அழுதுருவாங்க. அத சொல்லான்னு. பட் அந்த புக் எல்லாரும் படிச்சு நல்லா இருக்கும். எல்லாரும் புத்தகத்தை தவத்திரு பக்தி விகாஸ் சுவாமி மகாராஜ் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாரும் அதை படிங்கன்னு சொல்றாரு கிரிதாரி கோபிநாத் பிரபு. மிக அருமையாக தமிழ்ல இருக்கு. நான் கொடுக்குறேன், யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க. ஏன்னா சென்னையில அது கிடைக்குது, அதனால வாங்கி ராமாயணம் தமிழ்ல படிங்க. அது ராமாயணத்தினுடைய சுருக்கம் தான். சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள்? சரி, நம்ம முடிச்சிடலாம். மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துபிய பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. யாரும் கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். மகாலட்சுமி மாதாஜி, ஒரே ஒரு கேள்வி, கடைசி கேள்வி அவங்க கேக்குறாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். சபரி படிக்காதவங்கன்னு சொன்னீங்க,
எஸ். சாது சங்கா. சபரி படிக்காதவங்க, ஆனா அவங்க வந்து எப்படி சாது சங்கத்திலேயே முன்னேறினாங்கன்னா, அதாவது யஷ தேவா பராபக்தி யதோ தேவ ததா குரு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நீங்க குரு மேல ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருந்தீங்கனாலே போதும், சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இதயங்கள்ல தானாக வெளிப்படும் அப்படின்ற ஸ்லோகம் தான் அது. குரு மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த அம்மா வச்சது குரு மேல பரிபூர்ண நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய பலனாக சபரிக்கு வந்து சாஸ்திரங்களினுடைய உண்மை தத்துவங்கள் தானாக வெளிப்பட்டது. அவ்வளவுதான். அதற்கு நம்ம சாஸ்திரம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பக்தி முறைய பண்ணீங்கன்னா போதும். சாஸ்திரங்களை படிச்சு சாஸ்திரத்துல என்ன இருக்குதோ அது புரியாம கூட போலாம். நிறைய பேர் வேதங்களை கரைத்து குடிக்கிறார்கள், பாகவதம் பகவத்கீதையை கரைத்து குடிக்கிறார்கள். ஆனா அதனுடைய உண்மை தத்துவங்கள் வந்து உணராமல் போகலாம். ஆனா எப்போ இது பக்தி தொண்டை நம்பிக்கையோட செய்யும் போது குருனுடைய கருணையினால குருக்கு என்ன தெரியுமோ அது சிஷ்யனுக்கு அப்படியே உள்ள ஹார்ட் டு ஹார்ட் வந்துரும். குரு பரம்பரையின் மூலமாக நமக்கு வரும் செய்தி. நாம வந்து அந்த அளவுக்கு சமஸ்கிருத ஞானம் இல்லை, நம்ம படிக்க முடியல, அறிவில்லை, நான் பரவாயில்ல. ஆனா நம்பிக்கையோட பக்தி தொண்டு செய்யும் போது அது கொடுக்கப்படும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதையில ஒண்ணு இருக்குல்லங்க மாதாஜி, சிறு நீர்த்தேக்கத்தால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் எல்லாம் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். வேதங்களின் நோக்கங்களை எல்லாம் வேதத்துக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை அறிந்தவனால் அறியப்படும் சொல்லி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரி, சரியா? ஹரே கிருஷ்ண. சரியா சொன்னீங்க. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பக்தர்களை நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஒரு கருத்துக்கு சொல்லலாம். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சீதா பிராட்டி ராமரை எல்லாம் வந்து நம்ம வந்து அனுகரிக்கிறதுக்கு அவங்க